ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு மை லவ் மிக்ஸ்அப்ல கரெக்டா மட்மி அண்ட் ஹாஃபோட ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் இதை மூவி வெர்ஷனா எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. நாம யாரையாவது லவ் பண்ணாலும் சரி, கிரஷ் இருந்தாலும் அவங்க பேரை ஒரு அலி ரப்பர்ல எழுதிட்டு அந்த ரப்பரை நமக்கு பிடிச்சவங்க கையில கொடுத்தாலோ இல்ல அவங்க தெரியாம எடுத்தாலோ அவங்களுக்கு நம்ம மேல லவ் வரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. சோ இவங்க ரெண்டு பேரும் இப்ப கப்பலா சேர்ந்துட்டாங்கல்ல, இந்த ரப்பர் தான் ஒரு காதலை சேர்த்து வைக்க போகுது. அதாவது இப்ப ஆட்டம்னு ஒரு பையன் வந்துட்டு இருக்கான். இவனுக்கு நம்ம ஹீரோயின் மண்மி மேல ரொம்ப நாளா ஒன் சைட் லவ் இருந்துட்டே இருக்கு. அவன் பார்க்கும் போதெல்லாம் எனக்குன்னு படிச்ச தேவதை இவ, ஷெக்க மட்டும் இருந்தா அவ தேவதைன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ப்ரப்போஸ் பண்ண முடியலேன்னு இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே கூட கதையோட ஹீரோ ஹாஃப் காட்டுறாங்க. இவனுக்கு நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா. பட் ஆட்டம்க்கு யாருமே கொடுக்கல. மண்மி ஏதாவது தருவாளான்னு பார்த்தா 3 கப் கேக் எடுத்து வச்சுட்டு நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாருன்னு கொடுக்குறா. ஐயோ, இதுக்காக நான் பிறவி பையனை அடைந்தேன் மண்மின்னு ஆட்டம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோ, சிரிக்கிறாடா பாக்குறாடான்னு பாத்துட்டு இருக்கான். ஆக்சுவலா ஆட்டமை பொறுத்த வரைக்கும் மட்மி இவனை பார்த்தாலே போதும் அவ்வளவு சந்தோஷப்படுவான். அவன் இமேஜினேஷன்ல மட்மிக்கு ப்ரொபோஸ் பண்ற மாதிரியோ ரிட்டனுக்கு அவ சாக்லேட் கொடுக்குற மாதிரி 2 பேரும் ஒன்னா சைக்கிள்ல போக, அதுக்கப்புறம் நீயும் நானும் மண்பேன்ட்டு கிஸ் அடிக்கிற மாதிரிலாம் இமேஜினேஷன். அப்படியே அவளை அப்படியே பார்த்து வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான். அப்ப கிளாஸ் வாத்தியார் இருக்காருல, அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, எல்லாருமே இப்ப உங்க ஆன்சர் ஷீட்டை செக் பண்ணணும்னு இருக்கும்போது அலிலபர் கேட்டுட்டு இருக்கான். ஹாஃப் கிட்ட கேட்டா அவன் கிட்ட இல்ல, ஹாஃப் தரமாட்டேன்ட்டானா மட்மி தான் தருவா. இந்த என்கிட்ட இருக்கு, நீ இதை வச்சுக்கோ, என்கிட்ட 2 அலிலபர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அலிலபரை கொடுக்க, இதை பார்த்தவனே அவனுக்கு சந்தோஷம் தாங்கல. அவ இதயத்துல எனக்கு 6 ரப்பர் கொடுத்துட்டான்னு ஓபன் பண்ணி பார்த்தா டாப்னு வேற ஏதோ ஒரு பேரு. அது வேற யாரும் இல்ல, அங்க கிளாஸ் டாப்பர் ஒரு பையன் இருப்பான், அவனோட பேர் இருக்கு. அந்த ரப்பரை பாக்க, அதுக்கப்புறம் காங் டாப் இவனை பாக்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ரப்பர் நான் உனக்கு கொடுக்கலன்னு அவன் பேர் இதுல எழுதி இருக்குன்னு நினைச்சிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ரகசியமா வச்சிருந்ததை எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டியான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் இமேஜினேஷன்லயே. பட் என்னன்னா காங்டாப் பேர் அதுல எழுதி இருக்குன்னு இவனா நினைச்சுக்குவான். அப்ப காங்டாப்ப தான் மட்மி காதலிக்கிறான். இவன் மைண்ட்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இது அந்த ஆட்டம் பையனுக்கு கடுப்பா இருக்கு. இந்த இமேஜினேஷன் மாறிடுச்சு. இப்ப ரோஸ்ல இருந்து சைக்கிள்ல இருந்து கிசிங் வரைக்கும் எல்லாமே மாறிடுச்சு. ஆட்டத்துக்கு வலி வேதனை தாங்கவே முடியல. அது மட்டும் இல்லாம எதிர்ச்சியா பார்த்த மட்மி இருக்கால, நான் ரப்பரை மாத்தி கொடுத்துட்டேன், இந்த ரப்பரை வச்சுக்கணும் போது, ஓ நீ இதை ஓபன் பண்ணி பாத்துட்டியா, நீ யார்கிட்டயும் சொல்லிடுறத ப்ளீஸ் ரகசியமா வச்சிருக்கணும்னு நினைச்சேன், எனக்கு ஒருத்தர் மேல கிரஷ் இருக்கு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா மட்மி. நீ எனக்காக ஹெல்ப் பண்றியா, உன் ஃப்ரெண்டு தானே அவன், எனக்காக எப்படியாவது எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறியா அப்படின்னோடனே ஆட்டம்க்கு கடுப்பாகுது. அடியே நான் உனக்கு காதலிக்கிறேன், நீ என்ன அந்த பையனை பத்தி என்கிட்டயே கேட்கறியன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இருந்தாலும் இவன் நல்ல பொண்ணுன்றனால இந்த ரகசியத்தை நம்ம காப்பாத்துவோம்னு சொல்லிட்டு பிங்கி ப்ராமிஸ் பண்ணுனோடனே ஆட்டம் இதை வச்சு இந்த பிள்ளைய உஷார் பண்ணிடலான்னு பாத்துட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம 2 பேருமே ப்ராமிஸ், நான் உன்னோட காதலுக்கும் நீ என்னோட காதலுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது காங்டா போறான், வாய் பொத்தி தனியா இழுத்துட்டு போறான். அது மட்டும் இல்லாம இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் கம்யூனிகேஷன் இருக்கு. மேபி பிஎல் சேனல்ல போட்டிருப்பா, அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். சோ இப்ப மட்மி இருக்கால, அவ கேக் கொடுத்தது எல்லாமே ஆட்டம் மைண்ட் குள்ள ஓடுது. இந்த புள்ள பேசாம நமக்கு கிடைக்காம இவனுக்கு எப்படா கிடைச்சது, என்கிட்ட இல்லாதது உன்கிட்ட என்னடா இருக்குன்ற மாதிரி கிளம்பி போயிடுறான் ஆட்டம். அது மட்டும் இல்லாம வாலிபால் சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹாஃப் விளையாண்டுட்டு இருக்கிறத பார்க்கதான் மட்மி உட்காந்துருப்பா. அப்ப ஆட்டம் உட்காரான். எதனால உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லியானும் போது, அவன் ரொம்பவுமே நல்ல பையன், இமோஷனலா எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நடந்துக்கிறான்னு சொல்ல, ஆட்டம் என்ன பண்ணுவானா காங்டாப்பையே பாத்துட்டு இருக்கான். அவனோட இமேஜினேஷன்ல காங்டாப்ப தான் மட்மி லவ் பண்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பையன் கிட்ட நீ என்ன விஷயம் பெஸ்டா பார்த்தனோன்னு நானும் கத்துக்கிறேன், வாலிபால் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆட்டம் மனசுக்குள்ள அது ஒரு வெறியாவே இருந்துட்டு இருக்கு. நான் கெலிச்சு காட்டுறேன்டா, ஜெயிச்சு காட்டுறேன்டான்ட்டு ஹாஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஹாஃப் ஏதோ சொல்ல வரும்போது அவனை தள்ளிட்டு, காங்டாப் நான் அவன் கூட 1 to 1 பண்ணணும், என் கூட நீ டென்னிஸ் விளையாடணும், நான் அவனை ஜெயிக்கிறேன்னே ஹாஃப் சொல்லுவான். மச்சான் அவன் நல்லா விளையாடுவான்டா, அவன்லாம் நமக்கு செட் ஆக மாட்டான்டா, தோத்து போயிடுவான்டா, புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு. பரவாயில்லடா, தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப என்ன நடக்குதுன்னா காங்டாப்புக்குன்னா ஒரே குழப்பம், என்னடா நம்மள சுத்தி நடக்குதுன்னு. ஹாஃப் இருக்கான்ல, அவன் இவனோட ஃப்ரெண்டுன்றனால கேக்குறான் காங்டாப், எதுக்காக அவன் ஃப்ரெண்டு என் கூட கோச்சுக்கிறான் போது, தெரியலடா அவனை பத்தி நீ விசாரிக்கிற, அவன் மேல உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு கேட்கும்போது, இல்லடா அவன் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றான்டா என்கிட்டன்ற மாதிரி காங்டாப் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா ஹாஃபும் ஆட்டமும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேம்ல நம்ம கலிக்கிறோம், வேற மாதிரி வின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹாஃபும் விளையாண்டுட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு மட்மி வரா, அவளும் விளையாட போறாளாம் பேட்மிண்டன். அது மட்டும் இல்லாம இதுல ஃபன்னி மொமெண்ட் என்னன்னா, பிடி சார் சொல்றாரு, இப்ப கேமை யார் விளையாட போறதுன்னு பாத்தீங்கன்னா மட்மியும் காங்டாப்பும் விளையாட போறாங்க, ஆட்டமும் ஹாஃபும் விளையாட போறாங்கன்னு சொன்னோன்னே ஆட்டம் பயவிலைக்குன்னா வருத்தம் தாங்க முடியல. மெதுவா அடிச்சிட்டு இருக்கா மட்மியை தோக்கடிக்க கூடாதுன்னு. மட்மியை தோக்கடிச்சா மட்மிக்கு வலிக்குண்டா, பாத்து பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் என்னன்னா விரட்டிக்கிட்டே இருக்கேன் ஹாஃப. அப்புறமா ஒரு வழியா லைட்டா போட்டுக்கிட்டே இருக்க
டீம் ஏக்கு பாயிண்ட் எகிரிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹாஃப் சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கா, மட்மியை தோக்கடிக்கிற மாதிரி. காங்டாப் என்னன்னா எகிரி எகிரி விளையாண்டுட்டு இருக்கான், ஹாஃபுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறான் அந்த ஆட்டம். ஏன்னா எப்படியாவது மட்மிக்கு அடி விழுகாம பாக்கணும், மட்மியை ஜெயிக்க வைக்கணும்னு அவன் யோசிக்கிறான். ஏன்னா அவன் உஷார் பண்ணணும்னு நினைக்கிறான்ல, அதனாலதான் இது எல்லாமே நடக்குது. சரி வேற வழியே இல்ல, இப்ப விளையாண்டே ஆகணும்ன்ற போது மட்மி ஜெயிக்கணும்ன்ற ஒரே ரீசனுக்காக இவனால அடிக்க முடிஞ்சோ அடிக்கவே மாட்டான். இதனால என்ன ஆயிடுதுன்னா அவன் தோத்து போற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்ல ஹாஃபுக்கு இது பிடிக்கவே இல்ல. போடாடே நீ வேணும்ட்டே சொதப்பி விட்டுட்டு இருக்கடான்னு ஹாஃப் திட்டுறான், கோச்சுக்கிறான். ஆனா மண்மியும் காங்டாப்பும் தான் ஜெயிச்சிட்டாங்க. சரி அதை விடுங்கன்னு சொல்லிட்டு மண்மி ஹாஃப் சைட் அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருப்பா. அப்ப காங்டாப்பும் கூட இருப்பான். இது தெரியாத ஆட்டம் என்ன நினைச்சுக்கிறானா, இவ காங்டாப்ப தான் சைட் அடிக்க வந்திருக்கான் இருக்க, கண்டிப்பா உன் காதலுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நீ சொல்றது கரெக்ட் தான், உண்மையிலேயே லவ்ல நம்ம விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் முடிவுக்கே வந்துடுறான். ஏன்னா இவன் மனசுல எப்படி தோணிக்கிட்டு இருக்குன்னா, சரி நம்ம லவ் பண்ற பொண்ணு நமக்கு கிடைக்காட்டினாலும் அவ யார் மேல ஆசைப்படுறாங்களோ அவங்க மேல இருக்க அந்த ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் இருக்குல்ல, அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரப்பரை கொடுக்க, இப்ப மண்மி பொண்ணு புது ரப்பர் கொடுக்குறான். உனக்கு யார் மேலேயாவது கிரஷ் இருந்துச்சுன்னா அவங்க பேரை நீ இந்த ரப்பர்ல எழுதி யூஸ் பண்ணிக்கிட்டே இரு, கண்டிப்பா உன் கிரஷ் அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கும். நான் ட்ரை பண்ணிட்டேன், என் லைஃப்லயே ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியுது, இப்போ உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆட்டமும் மட்மியும் ஒரு முடிவுக்கு வந்துக்கிறாங்க. ஜென்டில் மேன் அண்ட் விமன் அக்ரிமெண்ட்னு இதை வச்சுக்கலாம். இவங்களோட கிளாஸ்ல இப்ப ஸ்கூல் சேர்மன் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஆர்ட் ஒர்க் நீங்க ஹெல்ப் பண்ணணும் ஒரு காம்படிஷனுக்காகன்னு சொல்லும்போது யார் யாரெல்லாம் வெல்லிங்கா இருக்கீங்க என்னோனே, இப்ப யாரு ஃபர்ஸ்ட் வரானா நிறைய ஃப்ரெண்ட்ஸ், மட்மியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி போவாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து டீமா ஒர்க் பண்ண போறோம்னு சொன்னோடனே மட்மியும் கையை தூக்குவா. மட்மி கையை தூக்குனதுக்கு அப்புறமா ஒருத்தரும் மதிச்சு கையை தூக்கல. காங்டாப் இருக்கான்ல, அவனை மண்டே கழுவிட்டு ஆட்டம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா பண்ணலாமான்ட்டு இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி அவனை கையை தூக்க வச்சுற. இப்போ வேற வழியே இல்லைன்ற மாதிரி இப்ப இவங்க 3 பேருமே தான் இருக்காங்க. ஆட்டமும் காங்டாப்பும் மட்மியும் ஹாஃபும் சேர்ந்துதான் அந்த ஒர்க் பார்க்கணும். கடவுளே எனக்கு ஏதாவது வழியை கட்டுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வெயிட்டான ஏதோ ஒரு பொருளை இப்ப மட்மி தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாளா, அப்ப ஆட்டம் இருக்கல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உடனே காங்டாப்பு வரேன்னு சொல்லிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் வேணாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு மாத்தி மாத்தி இவங்க தூக்கி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம காங்டாப்போ அதுக்கப்புறமா ஹாஃபும் தனியா போயிருவாங்க. இப்ப மட்மியும் ஆட்டமும் ஒன்னா உட்காந்துட்டு இந்த பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றா ஆளு அப்படின்னு ஆட்டம் கேட்பான். அவன் என்னத்த சொல்ல, அவன் எப்பயும் போலதான் இருக்கான், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு அவன் கூட பேசுறதுக்கு நேரம் ஒதுக்குறதுக்குலாம் இதெல்லாம் ஒரு டைமா கிடைச்சிருக்கு, நீ அந்த இரேசர் யூஸ் பண்ணியான்னு அவ கேட்பா. ஆனா அவன் இன்னும் யூஸ் பண்ணலையேன்ற மாதிரிதான் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆட்டம்க்கு என்னன்னா அந்த புள்ள நம்ம கிட்டே அவனை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கு, நாம வேற எப்படியாவது அவனை உஷார் பண்ண ட்ரை பண்ணுவோமா வேணாமன்ட்டு மைண்ட்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி இருந்தாலும் நம்ம யோசிச்சுதானே ஆகணும், நம்ம எதையாவது பண்ணிதானே ஆகணும்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா ஆட்டம் ஆட்டு வைக்க தள்ளி விட்டுருவான். இதனால என்ன ஆயிடுதுன்னா, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஹாஃப் திட்டும் போது மித்தவங்க எல்லாம் வாங்க ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த படம் இருக்குல்ல, அந்த பெயிண்டிங் எல்லாத்தையும் மாத்துறதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. காங்டாப் தான் ஆட்டம்க்கு ஹெல்ப் பண்ணுவான். ஃபைனலா முடிச்சாச்சுங்க, அழகா அவங்க ஆர்ட் ஒர்க்க முடிச்சிட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுதுன்னா, எப்படியாவது சரி காங்டாப்பையும் மண்மியையும் சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆட்டம் என்ன பண்ணுவானா, அவ கூட போக வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து ஹாஃப் இருக்கான்ல, நான் அதுக்கு எல்லாம் உன்னை கூட்டு போறேன், நம்ம 2 பேரும் ஒரே ஏரியால தான் போறோன்னே, நானும் இவளும் போய்க்கிறோம், நீயும் அவனும் போய்க்கோங்க அப்படின்னு சொல்றான். இவன் வேற இடையில புகுந்து குட்ட குழப்பு மாதிரி குழப்பிக்கிட்டு இருக்கானேன்னு இருக்க. அது மட்டும் இல்லாம அடுத்த நாளே ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இவங்க சிண்ட்ரெல்லா ரோல் பண்ணலாம், நாடகம் பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருக்க. யாரு சீனியர் சொன்னாங்களோ அவங்களுக்கு முடியாம போயிடுது. அதனால வேற வழியே இல்லாம இப்ப வேற யாராவது தான் அந்த பொறுப்பை எடுத்து ஃபீமேல் லோட் பண்ணணும் அப்படின்னும் போது மட்மியை தான் ஆட்டம் பார்ப்பான். பட் அவ அப்படியே ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. மத்தவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆட்டம் நான் ஃபீமேல் ரோல் பண்றேனோனே, டேய் ஒன்னெல்லாம் ஏன்டா பாப்பான்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் கலாச்சு விட்டுறாங்க. இவன் கொஞ்சம் ஆர்வ கோளாறாதான் எதுவுமே பண்ணிட்டு இருப்பான். இப்ப வேற வழியே இல்ல, நீ முதல்ல உட்காரு, நீ போ நீ வா அப்படின்னு மட்மியை கூப்பிடுறாங்க. ஏமா நீ பண்றியா அப்படின்னு கேட்டு அவகிட்ட கேட்ட உடனே இப்ப எல்லாருமே கெஞ்சுறனால மட்மியும் ஓகே சொல்லிடுவா. அவ இது வரைக்கும் நடிச்சது கிடையாது, படிப்புல அவ திறமசாலி தான். அந்த டைம் பார்த்து என்ன நடக்கும்னா, மீதி சீனியர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க காங்டாப் பேரா நடிக்கட்டும், ஹாஃபும் நான் ஒரு ரோல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆட்டம் அசிஸ்டண்டா நடிக்க வைக்கிறாங்க. ரிஹர்சலுக்கு கரெக்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடணும் அப்படின்னு சொல்ல அடுத்த நாளே ரிஹர்சல் போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிண்ட்ரெல்லா அரசன் இளவரசன் ரோல் இருக்குல்ல, இவன் ஸ்டாண்டா நடிக்கிறான். காங்டாப் தான் இளவரசனா இருக்கு, சிண்ட்ரெல்லாவை சூப்பரா நடிக்க போறா மட்மி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாருமே இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மட்மிக்கு டைலாக் எல்லாமே மறந்துகிட்டே இருக்கு. அவ தப்பு தப்பா சொல்றா, ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா போன் பண்ணிருப்பாங்க. போன் பண்ணிட்டு வீட்டுக்கு உடனே வானோடனே இப்ப மட்மி கிளம்பி போயிடறா. பிராக்டிஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப அவளே இல்லன்னு போது யார் கூட ரோல் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. பட் காங்டாப்புக்கு நம்ம அந்த ரோலை ஒழுங்கா பண்ணணும்னா தனியாவது பிராக்டிஸ் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி ஒரு தாட் வருது. மட்மி எப்படி பண்ண போறான்னு தான் மத்தவங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. நெக்ஸ்ட் டேயும் ஆயிடுது. நாடகத்துக்கு எல்லாருமே அந்த கெட்டப்லயே வந்திருக்காங்க. அதாவது தாய்லாந்து ஸ்டைல்ல இருக்கக்கூடிய சிண்ட்ரெல்லா மாதிரி. இப்ப ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எல்லாருமே இப்ப மட்மிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சிண்ட்ரெல்லாவா ஃபுல்லாவா ஆடணும், பாடணும், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்.
அவளுடைய அந்த வைப் அவ கொடுத்தே ஆகணும். பயந்துகிட்டே இருக்கா. மேடையில எல்லாரும் சிண்ட்ரெல்லா வந்துருவாங்க. அந்த 3 சகோதரிகள் சிண்ட்ரெல்லா இருக்க சீன்லாம் இருக்குல்ல, அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சொல்லி சொல்லி திருப்பி திருப்பி இந்த பொண்ணுங்க அந்த டயலாக் சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க சிண்ட்ரெல்லாவுடைய அரைவலுக்காக. இது ஆட்டம் கவனிக்கிறான். அவளால சொல்லவே முடியல, அவ பதட்டப்படுறா அப்படின்றத புரிஞ்சுக்க வேற வழியே இல்ல. அவன் தான் ஒன் சைடா லைக் பண்றானே, என்ன பண்றது தெரியாம அவன் போயிட்டு இப்ப என்னன்னா நான் வந்து நடிக்கிறேன், என்னோட பெர்ஃபார்மன்ஸ பண்றேன்னு சொல்லிட்டு அவன் வந்து பொண்ணு வேஷத்துக்கு வந்துட்டு பையன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே வேற வழி இல்ல, சொன்னா கேளுமா, நான் தாமா இருக்கேன்லமா, நீ கிளம்பி போமா, ஏமா உயிரை வாங்குறேன் நாடகக்கார பிள்ளைகிட்ட கெஞ்சிட்டு கண்ணை காட்டிக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணுங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப இவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட போறோம் பாட போறான்ற மாதிரி ஆயிடுச்சு. மட்மியால பண்ணவே முடியல பெர்ஃபார்மன்ஸ். ஹாஃப் இதுல ஜீனியா இருப்பான். சிண்ட்ரெல்லாவுக்கு வரம் கொடுக்குற மாதிரி அவனுக்கு வரமும் கொடுத்துட்டு போயிருவான். சொல்ல போனா இந்த ஒரு ஸ்டார்டிங் 10 நிமிஷம் ஃபுல்லா இவங்களுடைய கதை தான் இருக்க போகுது. வேற வழியே இல்ல. காங் டாப் ஆட்டமும் இப்ப பேரா நடிச்சாகணும். இதுல என்ன ஆயிடுதுன்னா, டே செருப்ப கழட்டி கொடுங்கடா அப்படின்னு ஹாஃப் அரை மனசா கத்திக்கிட்டு இருப்பான். அவங்க என்னன்னா இப்பதான் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க, காலை காட்டுறேன் பாருங்கடா, செருப்ப கழட்டி கொடுங்கடானே ஆட்டமும் காங்டாமும் சேர்ந்து அந்த சிண்ட்ரெல்லா கேரக்டரை பாய் வச்சே பண்ணி முடிச்சிடறாங்க. மட்மி யாரும் பெருசா எடுத்துக்கல. அடுத்து ஆர்ட் கிளாஸ்க்கு ஆளெல்லாம் பிரிச்சு விடுறாங்க. ஆட்டமு, காங்டாப்பு, அதுக்கப்புறம் ஹாஃப், மட்மி, இந்த 4 பேரும் பேரா இருக்க போறதா. இதை பத்தி மட்மியும் ஆட்டமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, நீ எதுக்காக காங்டாப்பை விரும்பினன்னு கேட்கும்போது ஒரு உண்மையை சொல்லுவா. அட, நான் விரும்பினது காங்டாப் கிடையாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா நீ பாத்துட்டு பாதி இரேசர் யூஸ் பண்ணது, நான் விரும்பினது ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் திக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்க. ஆட்டமுக்கும் கிரஷ் இருக்கு, மட்மிக்கும் கிரஷ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்ப ஆட்டம் அலிலபர் யூஸ் பண்ணும்போதே கிரஷ் பக்கத்துல வர மாதிரி இருக்கு. நல்லாலினோனே காங்டா பார்த்துட்டு என்ன பைத்திய மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு போயிருவான். அடுத்து என்ன நடக்குதுன்னே தெரியல. அலிலபரை இவ்வளவு நேரம் யூஸ் பண்ணி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கவலைப்படாத, நம்ம அலிலபரை இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப மட்மி யூஸ் பண்றா. மட்மி அலிலபரை அழிக்க ஹாஃப் பக்கத்துல வரான். என்னடா கீழே பேனா விழுக்காட்டிட்டீங்களா, இந்தா அப்படின்னு கொடுத்துட்டு போறியான். இவனை வச்சுக்கிட்டு அலிலபரை ஒண்ணும் பண்ண முடியாது, இன்னும் வேற யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாளா. நல்லாவே அழிச்சாச்சும் அலிலபர் இனாமல் போற அளவுக்கு. இவன் வந்து ஒரு கறிக்கட்டை அடிமட்டைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இவனுக்கெல்லாம் பொரிய வச்சுதான் நீ உன்னோட ப்ரொபோசலை சொல்லணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் ரிசல்ட் வருது. இதுல ஆட்டமும் கம்மிமா இருக்கு, இன்னொரு பக்கம் ஹாஃபும் கம்மிமா இருக்கு. மச்சான் உனக்கு முடிஞ்சிருச்சு எனக்கும் முடிஞ்சிருச்சு, நமக்கு யாராவது மேக்ஸ் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னோடனே சரின்ட்டு ஆட்டம் காங்டாப் கிட்ட ஹெல்ப் கேட்பான். அதே மாதிரி உனக்கு இங்கிலீஷ் தெரியுமாடா, எவனாவது எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க உதவி பண்ணுங்கடா அப்படின்னும் போது இப்ப மட்மி இருக்கால, I am suffering from leave, I am always there for you அப்படின்ட்டு இருக்கா. சோ இப்போ மட்மியை பார்த்துட்டு இந்த பசங்க சொல்லிடுவாங்க, ஐ எம் ஃபைன், ஐ தேங்க்யூன்னு சொல்றேன். இந்த இங்கிலீஷ் லீவ் லெட்டர் வார்த்தைகள்லாம் பார்த்துட்டு, ஓ அப்ப நீ எனக்கு இங்கிலீஷ் சொல்லி தெரியானோடனே, நம்ம 4 பேரும் சேர்ந்து ஒன்னா படிக்கலாம்டா அப்படின்ட்டு இருக்க. இவ இதை சாக்கா வச்சுட்டு ஹாஃப் கூட க்ளோஸா இருக்கதான் ட்ரை பண்ணிட்டு இருப்பா. மட்மியும் ஆட்டமும் சேர்ந்துட்டு ஏய் ஜாலி அப்படின்ட்டுன்னு இவங்க லவ்வை வந்து எப்படியாவது சக்சீட் பண்றதுக்காக தான் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு அதுக்காக தான் இப்ப என்ன பண்றாங்கன்னா, பொதுவா யார் வீட்டுக்காவது ஸ்டடிக்கு போகணும்னு யோசிச்சு காங்டாப் வீடு இருக்குல்ல, அதுக்கு தான் ஸ்டடிக்கு போறாங்க. ஆட்டம் கூட தான் சைக்கிள்ல மட்மி வந்திருப்பா. சரி இப்படியே வெளியில நின்று இருந்தா எப்படி, நம்ம உள்ள போயாகணுமே அப்படின்ட்டு அவசரம் கொடுக்க மாதிரி இந்த ஹாஃப் சொல்லிட்டு இருக்கா. சரி நம்ம உள்ள போலாமா வேணாமான்னு இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. வீட்டோட விருந்தாளி நம்மள கூப்பிட்டு வரமாட்டாப்லையா அப்படின்னோடனே கரெக்டா இப்ப ஹாஃப் இருக்கான்ல, அவன் வண்டி எடுத்துட்டு உள்ள போனோடனே நீயும் ஆளை உஷார் பண்ணு, நான் என் ஆளை உஷார் பண்றேன்னு சொல்லிட்டு ஆட்டமும் மட்மியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளேயும் வந்தாச்சு. வீட்டுக்குள்ள ஒரு கியூட்டான பூனைக்குட்டி. இந்த பூனைக்குட்டி வேற எதுவும் கிடையாது, ஆட்டம் விட்டுட்டு போன ஒரு பூனைக்குட்டியை தான் இப்ப வந்து காங்டா பழத்துட்டு இருக்கான். இது எல்லாமே ஹாஃபுக்கும் தெரிய வருது, ஓ ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி. ஆக மொத்தம் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, பூனைக்குட்டிக்கு ஸ்டோர் போட்டுட்டு இருக்காங்க, பூனைக்குட்டியோட விளையாண்டுட்டு இருக்காங்க. எப்படா நம்ம படிக்கிறது அப்படின்னு கேட்டா அவங்க எவனுமே படிக்கிற ஒரு ஐடியாவிலும் இல்லவே இல்ல. எப்படியோ ஒரு வழியா ஹாஃபும் மட்மியும் ஒன்னா உட்காந்துருக்காங்களா. உட்காந்துட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா இங்கிலீஷ் எப்படி சொல்லி தருதுன்னு இவங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவளும் பொறுமையா சொல்லி கொடுத்துட்டு இருக்கா, இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திட்டு. ஆனா இதுல என்னன்னா, ஆட்டமும் காங்டாப்பும் தனியா தான் இருக்கானுங்க. ஒன்னா படிக்கிற ஐடியாவே இல்ல ஆட்டமுக்கு. காங்டாப்பை பார்த்து முறைச்சிக்கிட்டே அவன் ஏதோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப என்ன நடக்கும்னா, நான் உன்கிட்ட ஒரு டவுட் கேட்கலாமா அப்படின்னு கேட்க, என்ன கேளு அப்படின்னும் போது, நீ உண்மையிலேயே இந்த காங்டாப்பை தான் லவ் பண்றியான்னு கேட்கிறேன். அட சண்டால பாதகத்தா, இதுக்கு நீ எதுவுமே கேட்காம இருக்கலாமே. அவளுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கும், இதை பத்தி பேசாதடா அப்படின்னு இருக்க. இல்ல நீ அவனை பார்த்து வைக்கப்படுற, அவனை பார்த்து பதட்டப்படுற, அதான் அப்படி கேட்டேன்னொன்னே, நான் வேற ஒருத்தர் எக்ஸ்ட்ராவா லைக் பண்றேன், அது யாருன்னா அவ சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்பன்னு பார்த்து கரெக்டா காங்டாப் என்ட்ரி ஆயிடுறான். கடைசி வரைக்கும் அவளால சொல்லவே முடியல. ஏன்டா நீ இடையில கௌசிக் மாதிரி வந்தானோன்னு எங்க அம்மா கால் பண்றாங்கன்னு அவ போயிடுறான். உன்னை யாரா வர சொன்னது, அந்த பிள்ளை யாரையா லைக் பண்ணுதுன்னு போது அவ தனியா போயிட்டு உட்காந்துறா. இது ஆட்டமுக்கு புரிஞ்சது. அவன் வந்து பேசுறான், என் நண்பனை பத்தி தான் எனக்கே தெரியுமே, அவன் சரியான அரமெண்டலு, அதனாலதான் அப்படி பேசிட்டா. மட்மி விடு, சரி உன்னோட பிராணநாதரை நீ எதுக்காக காதலிச்சன்னு சொல்லுவேன் அப்படின்னு போது, உனக்கு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எக்ஸாமுக்கு நான் ஹால் டிக்கெட் எடுத்துட்டு வரல, நோட்டீஸ் போர்டை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்தாரு ஹாஃப். வந்த உடனே
நானும் கொண்டு வரலன்னு சொன்னாரு. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லும்போது அவர் தெளிவா அந்த இடத்துல ஒரு முடிவு பண்ணி ஸ்டோன் பேப்பர் சிசர் போட்டு 2 பேருமே கொண்டு வர வேணாம், பிரின்சிபால்ட்ட திட்டு வாங்கிக்கலாம்னு சொன்னாரு. அதுல இருந்து அவரோட நேர்மை, அந்த லாயல்ட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல இருந்து காதலிக்கிறேன்னு சொன்னோடனே ஆட்டம் நினைப்பான், இந்த அழகான பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்காதுல, படத்துல இருக்க ஜெனிலியா மாதிரியே இருக்கீங்கல்லன்னோடனே அந்த மொமெண்ட் தான் உனக்கு என்னோட அறிவு கெட்ட நண்பன் மேல காதல் வந்துச்சு. நல்லதுமா, உன்னைய நான் என்னமோ உஷார் பண்றது கஷ்டம்ல நினைச்சேன்னு இருக்கேன். ஆஃப் மட்மியை உஷார் பண்றதுக்கு கேனத்தனமா இருந்தா போதுமா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு படிக்கவே மூடலடான்னு சோகமா இருக்கடே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஹாஃப் சொல்ல, மட்மி நீயும் கிளம்பு போ போ போயிடு அப்படின்னு சுந்தரபாண்டியன் மாதிரி ஸ்டைலா மட்மிக்கு நீயும் வீட்டுக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னோடனே 2 பேரும் பாத்து போங்க, அவளை டிராப் பண்ணிருங்கன்னு சொல்ல, ஹாஃப் அரமெண்டல் இருக்கால இப்ப போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டம்க்கு வருத்தம், இந்த மட்மி பிள்ளை போயிட்டு இப்படி ஒருத்தனையா விரும்பி இருக்கு, நாம கூட உஷார் பண்ணிருக்கலாமேன்னு ஃபீல் பண்ணுவான் போல. இப்ப மட்மி வந்து நின்னு பாத்துக்கிட்டே இருக்கா. சரி மட்மி நான் கிளம்புறேன், நீயும் பாத்துப்போ, ஏதாவதுன்னா உடனே கால் பண்ணு அப்படின்னு மென்டலாட்ட சொல்ல, அவளை டிராப் பண்ணணும்ன்ற கொஞ்சம் கூட எண்ணம் இல்ல, இவளே பாத்துக்கிட்டு இருக்கா, இப்படியே விட்டா சரி வராதுன்ட்டுன்னு வெக்கத்தை விட்டு அவளே கேப்பா, ஹாஃப் நீ என்ன உன் கூட கூட்டிட்டு போறியா அப்படின்னு அவன் டாட்டா கட்டும் போது நானும் உன் கூட வரட்டுமான்னு கேட்டுருவா. கேட்டதுக்கு அப்புறமா ஓ வரலாமே தாராளமானவனே இவ ஹெல்மெட்டை மாட்டிட்டு பின்னாடி உட்காராங்க. அந்த பெண்ணு குறித்தான ஒரு நளினத்தோட அவனோட ஷர்ட் எல்லாம் புடிச்சு இழுத்துட்டு பத்திரமா உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கா. இவன் சரியான கிறுக்கு பயலா இருக்கான். இதுல என்ன ஆயிடும்னா ஆட்டம்கோ காங்டாப்க்கு இடையில ஒண்ணு ஓடிட்டு இருக்கோம். இதை பத்தி மட்மி கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹாஃப் இருக்கான்ல, மட்மி இது போருக்கான நேரம், நான்லாம் உன்னை இப்ப சந்திக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் தரத்தனன்னு இழுத்துட்டு போவான். மட்மிக்குன்னா கடுப்பு, எதுக்குடா இந்த கிறுக்கு பைய அப்படி கேனத்தனமா பண்ணிட்டு இருக்கானேன்னு தோணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்து, ஆட்டம்கோ காங்டாப்க்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல அதை பத்தி ஏத்தி விட்டுருவான். அப்பதான் இந்த ஃபன்னி மூமெண்டே நடக்கும். அதாவது தேவையில்லாம இவன் பண்ண வேலைகள் எல்லாத்தையுமே ஆட்டம் சொல்லிடுவான் மட்மி கிட்ட, என் கிரஷ் அவன் பிரிச்சு விட்டுட்டான், ஹாஃப் தான் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு அவன் தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இதை பத்தி கேப்பா மட்மி, என் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொன்னும் போது அவங்க 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க, அதான் நான் புரிய வச்சேன், அது எப்படி அவங்க 2 பேரும் விரும்ப முடியும் அப்படின்னு இருக்கும்போது இவளுக்கு கடுப்பாயிருது. லவ்னா எல்லாமே லவ் தான், நீ தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆகுறேன்னு சொல்லும்போது கூட கூட அவன் பேசிக்கிட்டே இருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் மட்மியோடைய சுயரூபம் தெரிய வருது. சப்புன்னு கணத்தோட அரிச்சு காதச்சே தடிச்சு கீழே தள்ளி விட்டுறா. ஏன் மட்மி என்ன அடிச்ச அப்படின்னு அவன் கேட்பான். ஏன்னா நீங்களே சொல்லுங்களேன், அவனுக்கு இது தேவையே இல்ல, தெரியவும் தெரியாது, அதனால இப்படி பண்ணான்ற மாதிரி இருக்கு. இனிமே உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன், நீ சரியான முட்டாளா இருக்க, நான் என்ன சொல்லணும் உன்கிட்ட எல்லாம் போயிட்டு பழகினேன் பாருன்னு பயங்கரமா அவ திட்டிடுவா. இவனுக்கு எதுக்கு அவ அடிச்சானே புரியாமையே இருந்துட்டு இருக்கு. உண்மையே சொல்லணும்னா மட்மி எப்பயுமே இப்படி திட்டினது இல்ல. அடி வாங்கின ஹாஃபுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த கிளாஸ் எப்பயும் நடக்கும், ஆட்டம் வந்து உட்காந்துட்டு கேட்டுட்டு இருப்பான், மட்மி என்னடா பண்ணாது, ஏன்டா சோகமா இருக்கணும்னே. இல்லடா அந்த பிள்ளை என் காதையா அடிச்சு புடிச்சிடா, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியும், அவ உன்னையே தானே லவ் பண்றாங்க. இல்லடா அந்த பிள்ளை கணத்துல அடிச்சிருக்க கூடாது, செருப்ப கழட்டி மண்டையிலேயே மட்டுன்னு போட்டிருக்கணும், அந்த பிள்ளைய சொல்லணும்டா, உன்னைய மாதிரி ஒரு ரன்பீருக்கு அப்புறம் விரும்பி இருக்கேன்னு மனசுக்குள்ள திட்டுவான். இனிமே அவன்கிட்ட பேசல பங்கு அப்படின்னு அந்த இடத்த விட்டு வேற போயிருவான் ஆட்டம். அது மட்டும் இல்லாம திருப்பி இப்பயுமே எதுவுமே நடக்காத மாதிரி ரிசல்ட் வேற வந்திருக்கும் போலங்க. ரிசல்ட் அப்படியே ஓபன் பண்ணி பார்த்தா நல்ல விதத்துல பாஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நான் சூப்பரா மார்க் எடுத்திருக்கேன்னு காங்டாப் கிட்டையும் சொல்லுவான். காங்டாப்பும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பான். கிரஷ் தான் தப்பா போயிடுச்சு, நம்ம பேக் பண்ண கேக்கையாவது எடுப்போம்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அவ கேக் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா பேக்கிங் கிளாஸ்ல. அப்ப யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு, யாருன்னு பார்த்தா ஹாஃப். நான் சாரி கேட்க தான் வந்தேன் மட்மி, நான் வேணும்ட்டு பண்ணல மட்மி, நான் கொஞ்சம் அம்பி மாதிரி தான், என்னால அந்த டைம்ல புரிஞ்சுக்க முடியல எது லவ் எது இன்ஃபாக்சுவேஷன், அதனால இப்படி தப்பா பேசிட்டேன், தயவு செஞ்சு நீ என்கிட்ட கோச்சுக்காத. அது மட்டும் இல்லாம நானாதான் வாலண்டியரா அவங்க கிட்ட அப்படிலாம் சொன்னேனே தவிர அவங்க 2 பேரோட இன்டென்ஷன் அவங்க என்ன ஃபீல் வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. காதல்னா எல்லாமே காதல் தானே, ஆனா நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, ப்ளீஸ் சாரி அப்படின்னு. ஓகே நானும் உன்னை அடிச்சிருக்க கூடாதுல்ல அப்படின்னு சொன்ன உடனே 2ம் சமாதானம் ஆக்கிதுங்க. அதுக்கப்புறமா இனிமே என்கிட்ட எதுவும் நடக்காத மாதிரி பேசுவியா, தப்பு ஏன் மேலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் சொல்லிடுவான். நான் ஒரு வழியா மட்மி கிட்ட சமாதானம் ஆயிட்டேன் மச்சா, அந்த பிள்ளை எப்படியோ சமாதானம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டவனே கன்றாவி பிடிச்சவனுக்கு இப்பயும் புரியல அந்த பிள்ளை இவனை லவ் பண்ணுதுன்னு தெரியாம இன்டைரக்டா சொல்லி பார்ப்பான். ஆனா ஹாஃபுக்கு புரியவே புரியாது. அது மட்டும் இல்லாம இந்த அல்லபர் இருக்குல்ல, இதை நீயே வச்சுக்கோ, நான் தெரியாம கொடுத்தேன், உன் ஆளுக்கு நீயே கொடுத்துருன்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு போறாங்க. ஆட்டம் காங்டாப் வந்து வாலிபால் மேட்சுக்காக ஸ்டேடியம் போயிருவாங்க. இப்ப மட்மியும் ஹாஃபும் மட்டும் தான் தனியா இருப்பாங்க. சோ அவளை சமாதானப்படுத்துறதுக்காக அவளுக்கு மில்க் ஷேக் கொண்டு வந்து கொடுத்துட்டு, இனிமே நம்ம 2 பேரும் ஒழுங்கா பேசி புரிஞ்சுக்கலாம் சரியா, சாரி எனக்காக ஜூஸ் குடிச்சிடணும்னு கண்ணத்தை வேகமா அடிக்கிற மாதிரி வந்துட்டு, நானும் அடிச்சது உனக்கு வலிச்சிருக்கோம்ல, வேணும்ட்டு பண்ணல என்ன மன்னிச்சிடணும்னே. ஓகே அப்படின்ட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகுது, இவனுக்கும் புரியுது நம்ம அடிச்சிருக்க கூடாதுன்னு. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள என்ன அப்படின்ற மாதிரி தான் அவர் ரியாக்ட் பண்றான். லவ்வர்ஸ் மாதிரி கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரினோடனே இவன் கொடுத்த மில்க் ஷேக் இருக்குல்ல, அது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அப்படியே ஜாலியா குடிச்சிட்டு இருக்கா. இப்படியே ஸ்கூல் போக போக இடையில கேம்ப் எல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேம்புக்கு ஹோல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே கூட்டு போயிருக்காங்க. இறங்கும் போது அந்த சைட் சீயிங் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க. இந்த கேம்புக்குள்ளையாவது ஆட்டமோட ஆள அவனும் அதே மாதிரி மட்மிய ஹாஃப் உஷார் பண்ணிடணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கேம்புக்கு போறதுக்கு ஆட்டமுக்கு பிடிக்கவே இல்லை, கடுப்பாவே தான் இருந்துட்டு இருக்காங்க.
ஏன்னா சுத்தி முத்தி பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் காடு. இதுதான் வாய்ப்பு. நம்ம ஆள்கிட்ட நம்ம மனசுல இருக்க விஷயத்த கண்டிப்பா சொல்லிடணும். ஆட்டமும் மட்மியும் முடிவு பண்ண நைட் ஆயிடுது. நைட்டு ஹாஃபும் மட்மியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஆட்டமும் காங்டாப்பும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. எப்படியாவது நம்ம ஆளுங்க கூட சாலியா ட்ரெக்கிங் பண்ணிட்டு சாலியா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம லவ்வ நம்ம ப்ரப்போஸ் பண்ணிக்கணும், ஒரு வழியா எல்லாமே பண்ணிடணும்னு வெங்கி ஆசனா மோட் காட்டிட்டு இருக்கும் போதே ஒருத்தனை அடிச்சுட்டு குத்து உயிரும் கொலையுரமா தூக்கிட்டு போறாங்க. அதாவது கேம்ப்ல வந்துட்டு மரம் ஏறும்போது ஒருத்தன் விழுந்துட்டான்னு சொல்ல, இங்க கேம்ப் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரிக்டான ஆபீசரை காட்ட வந்தவனே எல்லாரையும் தண்டால் எடுக்க சொல்றாரு. மட்மியால முடியல. ஹாஃப் நாள் சுத்தமா முடியல. குறுக்கு இருக்கலாம் வலிக்குதுடா, என்னடா இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கான்னு ஹாஃப் புலம்பிக்கிட்டு இருக்கான். ஆட்டம் செத்துட்டியான், என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, குறுக்கு சாகுற மாதிரி இப்பெல்லாம் பண்ணாதீங்க, எங்க வீட்லயே நாங்க இந்த மாதிரிலாம் பண்ணதில்ல, குனிஞ்சு நிமிந்துதான் தம்பி வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரிக்டான கோச் இருக்கால போட்டு மிரட்டி விட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இப்ப ஒழுங்காவே மட்மியும் ஆட்டமும் விளையாடவே இல்லை அந்த பிசிக்கல் கேம் எதுவுமே. அதனால அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. சோ அங்க இருக்க ஃபுட்டு கேவலமான ஃபுட்டு தான் சாப்பிடணும். என்னன்னு தெரியல, அதனால காங்டாப்போ ஆட்டமும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்திருப்பாங்க. சார் வரதுக்குள்ளாட்டி எடுத்து சாப்பிடுங்க, உடம்ப பாத்துக்கோங்க, ஏன்னா அவங்க வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிருன்னு சொன்னோடனே ஆட்டமும் அந்த மட்மி பிள்ளையும் நல்லா ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆட்டமும் மட்மி பிள்ளையும் ஒழுங்காவே கேம் விளையாடலன்றனால அவங்கள ஒதுக்குப்புறமான ஒரு தனி டென்ட், நரி வரும், ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாலும் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் இவங்க தான் பொறுப்புன்ற மாதிரி. இப்ப மட்மி அவனும் ஒன்னா தங்கணுன்ற போது ரெண்டு பேருக்குமே பதட்டமா இருக்கு. நீங்க எங்கதான் இருக்கணும் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. சரி வேற வழியே இல்ல அப்படின்னு பயந்துகிட்டே இருக்க. அப்ப மட்மி என்ன பண்றானா, அவ சாட்டுக்கு நிம்மதியா தூங்குறதா அப்படின்னும் போது அவளுக்கு ஏதோ ஒரு அலர்ஜி இருக்கு. அதனால அவளை மட்டும் கூட்டிட்டு போயிடுறாங்க. சரி வேற வழியே இல்லைன்னு இப்ப ஆட்டம் மட்டும் தங்கி இருக்கணும், என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆட்டம் பயந்துகிட்டே இருக்கான். இப்படியே நண்பனை விட்டுறக்கூடாது, நான் உனக்காக வருவேன்னு சொல்லிட்டு காங்டாப் இருக்கான்ல அவனை கூப்பிடுறதுக்காக வந்திருப்பான். டேய் எவன்டா அவன், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு பயந்துட்டு இருக்கும் போதே ஒரு வழியா காங்டாப் இருக்கான்ல கூட்டிட்டு வந்துடுறான். ஹாஃப் காங்டாப்பு அடுத்து ஆட்டம் எல்லாருமே இப்ப ஒன்னாதான் தூங்க போறாங்க. சரி நீ நடுவுல படுத்துக்க, நான் அந்த பக்கம் படுத்துக்கிறேன், நீ இந்த பக்கம் படுத்துக்கிறேன்னு தூங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஹாஃபுக்குன்னா எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்ல, அவன் பேசாட்டுக்கு நிம்மதியா இருக்கும் போது இன்ஸ்பெக்ஷன் வருது. அப்ப இப்ப இவனை காப்பாத்தணும் இல்லையா, அதுக்காக எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹாஃப் இருக்கால அவன் தனியா அப்படியே சார தள்ளிட்டு போயிருவான். நெக்ஸ்ட் டேயும் ஆயிடுது. மண்ணியும் ஆட்டமும் வந்தது அவங்க ஆளுங்களை உஷார் பண்றதுக்கு தான். அதனால இப்ப வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஆட்டமும் மண்மியும் சேர்ந்துட்டு இன்னைக்கு ஃபயர் ஸ்டிக் இருட்டுக்குள்ள பாக்குறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். சோ நம்ம அங்க போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறானுங்க. சோ இதனால என்ன ஆகும்னா ஜாலியா அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். யார் யாரு தோக்குறீங்களோ அவங்க எல்லாருக்கும் பெரிய பனிஷ்மெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு சார் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல சர்வே பண்றதுதான் முக்கியமான விஷயம்னு வேற அந்த ஓவரா மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசுறதை கேட்டாலே கடுப்பா இருக்கு. இப்போ நம்ம டீம் எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சுட்டோம், நம்மளோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆட்டமும் மண்மியும் முடிவு பண்ணிட்டு பண்றோம் குருநாதா ஜெய் ஜக்கதேவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டைல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓய் சாமியோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வேக வேகமா ஆட்டம் அந்த கேனல் மாதிரி இருக்க பகுதிக்குள்ள போறான். பதட்டப்பட்டுட்டு உள்ள இறங்கி எங்கெங்கயோ கஷ்டப்பட்டு உள்ள இருந்து வெளியில வந்துடுறான். அது மட்டும் இல்லாம பள்ளியில இருந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் கொஞ்சம் சைல்டிஷா தான் இருக்குது. குழந்தைங்களோட தீம் பார்க் இருக்குல்ல, அது மாதிரி பயமுடுத்துற குட்டி குட்டியான விஷயங்களா வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டமும் மட்மியும் அதனால நல்லாவே ஜெல்லாயிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா ஹாஃப் அவ ஷேர் பண்ண வந்தா, அதை தவிர மத்த எல்லாம் நடக்குது. ஹாஃப் இருக்கான்ல, நீ பயப்படவே பயப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுட்டு சொல்லிட்டு போறான். ஓ தேங்க்யூன்னு இருக்க. ஆட்டம் வழியக போயிட்டு ஒரு கேம்ல விளையாண்டு தோத்து போயிருவான். அதனால என்ன ஆயிரும்னா மீதி எல்லாரையும் விட்டுட்டு ஆட்டம் காங்டாப் ஹாஃப் மட்மி 4 பேருக்கு ஒரு வேலை கொடுத்திருப்பாங்க. என்னன்னா கேம்ப்ல இருக்க மீதி மேட்ஸ் எல்லாத்தையும் பயமுடுத்தணும்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள தனித்தனியா ட்ரெக்கிங் போக, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆட்டம் இருக்கான்ல எல்லாரையும் பயமுடுத்தி அனுப்பி விட்டுருவான். இன்னொரு பக்கம் காங்டாப் இருக்கான்ல அவனும் பயமுடுத்துறதுக்கு தயாரா இருப்பான். சார் சொல்லியிருப்பாரு கண்டிப்பா எல்லாரையும் பயமுடுத்தணும், பயம் பயத்தாலதான் வெல்லுன்ட்டு அந்த ஆள் வேற பைத்தியக்காரனாட்டம் பேசிட்டு போறாரு. இவர் பேச்ச கேட்டுட்டு இவனும் நம்ம தனியா இருக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஐயோ எனக்கு எல்லாமே பயமா இருக்குன்னு ஆட்டம் கத்திக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு சைடு ஏதோ வித்தியாசமான உருவம் ஜீனி மாதிரி போனா ஹாஃப கலாச்சு விட்டுறாங்க. ஏய் தொப்பா பாப்பா மாதிரி இருக்கடா என்னடா அப்படின்னா, உன்னைய பார்த்தாலே சிரிப்பு தாண்டா வருதுன்னு இவனை கலாச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு சத்தம் கேக்குது. அப்படியே மட்மி வரா, மண்டைய சாச்சுக்கிட்டு பயமுடுத்துற மாதிரி. அவளை பார்த்த உடனே எல்லாருமே பயந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு எல்லாரையும் பயமுடுத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வழியா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ஹாஃபும் மட்மியும் பேச ட்ரை பண்ண, எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மட்மி எப்படியாவது அவன் மனசுல இருக்கிறத சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்கிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டவனே, உன்கிட்ட எல்லாமே பிடிக்கும், நீ கியூட்டா இருக்க, துரு துருன்னு இருக்க, குழந்தைத்தனமா இருக்கன்னும் போது நான் உன்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம் ட்ரை பண்றேன்ட்டுன்னு மனசுல இருக்க விஷயத்தெல்லாம் சொல்றதுக்காக ரொம்ப தம் கட்டிட்டு இருக்கா. என்ன சொல்லு சொல்லுன்னு ஹாஃப் கேட்டுக்கிட்டே இருக்கான். அவ எனக்கு நீ என்ன என்னவா பாக்குற அப்படின்னு கேட்டுருவா. அதுக்கு பதில் சொன்னானு தெரியல. அடுத்த நாள் கிளாஸ்ல காட்டிட்டு இருக்காங்க. ஆட்டம் கேட்பான், என்னடா ஆச்சு உனக்கும் மட்மிக்கு இடையில போது, ஒண்ணுமே நடக்கலடா, நானும் அவ்வளவு நடந்து வந்துட்டு இருந்தோம், திடீர்னு சின்ன பிள்ளைத்தனமா நீ என்னவா பாக்குறேன்னு கேட்டோடனே, நீ ஒரு குழந்தை மாதிரி துரு துருன்னு இருப்ப, குறும்புக்காரத்தனமா இருக்கும்,
நீ ஒரு நாள் அடிச்சல பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, பசங்க கூட உன்கிட்ட தோத்துருவாங்க, நீ சரியான சண்டைக்காரி அப்படின்னு அப்ப நினைச்சேன். பட் இருந்தாலும் நீ துரு துருன்னு கியூட்டான ஒரு பொண்ணுன்னு சொன்னேங்க. இதை கேட்ட நான் உன்ட்ட மனுஷனே பேச முடியாதுன்னா ஆட்டம் மாமா ஒர்க்க பார்த்துட்டு இருக்கான். மட்மியும் வருவா. வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது ஹாஃப் அப்படியே அவளை பார்க்க ட்ரை பண்ணுவான். ஆனா அவ கண்டுக்கவே மாட்டா. அவன் இல்லாத மாதிரியே பிஹேவ் பண்ண மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு இருக்கும்போது என்னாச்சு என்னாச்சு மட்மினோடனே அவ சோகமா உட்காந்துருப்பா. ஏன் மட்மி இப்படி உட்காந்துருக்க, என்னமா ஆச்சு சொல்லுமா அப்படின்னோடனே, இல்ல இந்த ஹாஃப் இருக்கான்ல அவன் தான் அதுக்கெல்லாம் காரணம், எதுவும் தப்பு கிப்பு பண்ணிட்டானானும் போது, இல்ல நான் கேட்டேன் நீ என்னவா பாக்குறன்னு. நான் கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னானா, நீ என்னோட நல்ல ஃப்ரெண்டு, உன்னை ஃப்ரெண்டா மட்டும் தான் பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நீ ஏன் இப்பெல்லாம் கேக்குறேன்னு வேற திட்டான். எனக்கு அவன்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. நான் அவனை காதலிக்கிறேன்னு சொன்னோடனே எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்லைன்ற மாதிரி அவன் சொன்னது என்னால தாங்கிக்கவே முடியலன்னு சொல்ல. ஏன்னா மட்மி என்ன சொல்லியிருப்பானா, காதலை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்ற மாதிரி கேட்டிருக்கும் போது அவன் என்ன சொல்லியிருப்பானா, அதுக்கு லுக்ஸ் அவசியம், ஏன்னா தோற்றம் அழகா இருந்தா மட்டும்தான் காதல் வரும், அப்ப அழகு இல்லைன்னா வராதான்ற மாதிரி ஆர்குமெண்டே இவங்களுக்கு இடையில நடந்திருக்கும். கண்டிப்பா வராதுன்னு அவன் சொல்லியிருப்பான். இதை நினைச்சுதான் அவ ஃபீல் பண்ண, இல்ல என் அன்பு தகுதியே இல்லாதவங்க கிட்ட போயிடுச்சு, அப்ப நான் அசிங்கமாயிட்டேன்னா எனக்கு அவன் மேல காதல் போயிருமா, இல்ல அவனுக்கு என் மேல காதல் போயிருமா, இது கூட புரியல. அவ அனத்த ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து ஆட்டமால தாங்கிக்க முடியல. என் ஃப்ரெண்டுக்கு போய் இப்படி ஒரு தேங்காப்பட்டி ஒரு காதலனா இருக்கானே நோனே, என் காதல் போச்சு என் காதல் போச்சுன்னு மட்மினா புலம்பிக்கிட்டு இருக்கா. என்னடா பண்றதுன்னு போயிட்டு சண்டையிலுக்கா. என்னடா அந்த பிள்ளைகிட்ட பேசின அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு தெரியும்டா அந்த பிள்ளை என் மேல கோவமா இருக்கும்னு. அறிவு இருக்காடா அப்படின்னு போது, எனக்கு தெரியும் அவ உன்னதானே காதலிக்கிறா அப்படின்னு கேட்க, சனியம் முடிச்சோன்னே இதை போயிட்டு அவகிட்ட சொன்னானா வாயை உடச்சிருப்பா. இங்க பாரு அவளே ஸ்ட்ரெஸ்ல இருக்கா, அதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டான் இருக்கும் போதே காங்டாப் வருவான். ஆட்டம் இந்த டாபிக் எல்லாம் மறந்துட்டு காங்டாப் கூட பேசுறதுக்கு போயிட, சரி என்ன பண்றதுன்னு தெரியல. ஹாஃபுக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கும். ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண பிளேஸ் கூட அவன் மறந்துருப்பான்றனால இந்த இடத்துல தான் என்ன மீட் பண்ணதா சொன்னி, ஆனா எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். அவளுக்கு அது வேற ஃபீலிங்கா இருக்கும், ஒண்ணுமே ஞாபகம் இல்லையா என்ன பண்றதுன்னு போது, இல்ல எக்ஸாம் ஹால்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் மறந்துட்டு வந்துட்டேன் ஹால் டிக்கெட்டை, அப்பதான் நம்ம மீட் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தோம்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, ஆமா நீ ரெட் கலர்ல ஸ்கர்ட் போட்டிருந்தேன் போது, இல்ல எனக்கு யூனிஃபார்ம் ட்ரெஸ் தான் போட்டு வந்தேன், ஆமா முடி கூட லாங்கா இருக்கணும் போது நான் ஷார்ட் ஹேர் தான் வச்சிருந்தேன் அப்படின்னுவா. ஓ எனக்கு நல்ல ஞாபகம் வந்துருச்சு, காஜெல்லாம் போட்டிருந்தேன் போது நான் கண்ணாடி தான் போட்டு வந்தேனோடனே அவ கோச்சிட்டு கிளம்ப போவா. இங்க பாரு மட்மி, எனக்கு ஒரு சில விஷயங்கள் மறந்துருக்கலாம், பட் எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் கூட இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த பிராக்டிஸ் பண்ற கிரவுண்டுக்கு பக்கத்துல வந்துட்டு, இந்த இடம் எனக்கு ஞாபகம் இருக்கா, போன வேலண்டைன்ஸ் டே டைம்ல எனக்கு நிறைய பேர் சாக்லேட் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு மட்மி என்ன பண்ணானா, ஒரு சூப்பரான கப் கேக் எடுத்துட்டு வந்து எனக்காக எடுத்துட்டு வந்து கொடுத்தா. வெக்கப்பட்டுக்கிட்டே அதை கொடுக்கும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. அவளை மாதிரியே அந்த கேக்கும் சிம்பிளா ஸ்வீட்டா எலிகென்ட்டா இருந்துச்சு. அப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த கேக்கை வாங்கினதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு அவன் சொல்லுவானா. இதை பார்த்தோன்னே மட்மிக்கு சந்தோஷமா ஆயிடுது. ரெண்டு பேரோட அந்த மெமரிஸ் எனக்கு ஞாபகம் இருக்கணும் போது, அப்ப அந்த கேக் நீ சாப்பிட்டியானும் போது, கேக்கு நானு டேஸ்ட்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க, அவனுக்கு அந்த டேஸ்ட் பத்தி எதுவுமே ஞாபகமே வரல. என்னது அப்ப எப்படி ஞாபகம் இல்லைன்னு தெரியலையே மட்மி, அந்த கேக்க ஆனா நான் சாப்பிட்டேனான்னு தெரியலையே, அந்த கேக்க நான் சாப்பிடலையே மறுபடியும் கோச்சுக்கிறா. ஏண்டா நான் ஆசையா அவனுக்கு கொடுத்துருப்பேன், அதை நீ சாப்பிடாம கூட இருந்தியான்னு சொல்லிட்டு இவனை புடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அந்த வாலிபால் கிரவுண்ட் இருக்குல்ல அதை பார்த்து முறைச்சிட்டு, இங்க பாரு இனிமே உன்கிட்ட நான் பேசவே விரும்பலன்னு கத்தி விட்டு போயிருவா. என்னடா நடக்குதுங்கன்னு ஹாஃப் மண்டை கண்ட மாதிரி அலைஞ்சிட்டு இருப்பான். சரின்னு அவன் மண்டக்காய யோசிச்சு ஒரு வழியா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. அந்த கேக்கை அவன் ஏன் சாப்பிடலன்னா, ஆட்டம் இருக்கான்ல அவன் தாங்க சாப்பிட்டுருப்பா போன வேலண்டைன்ஸ் டேக்கு. ஏன்னா மட்மி ஆட்டமுக்கும் கேக் கொடுத்துட்டு இவனுக்கும் கொடுத்துருப்பா. சோ வழிய மறைச்சு மட்மி நில்லு நில்லு நில்லுன்ட்டு நின்னுட்டு இருக்கான். என்ன வேணும் இப்போ, எதுக்காக வந்து வழியில நின்னுட்டு இருக்கான்னு போது, மட்மி அந்த கேக்கை பத்தி நான் பேசணும் போது, அந்த கேக்கை நான் சாப்பிடல, ஆட்டம் இருக்கான்ல அவன் எடுத்து வச்சுக்கிட்டான், எதுக்கு எடுத்தான்லாம் தெரியல, மத்த சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போது அவனோட கேக்கை நான் கீழே தள்ளி விட்டேன்னா, அதனால நீ எனக்காக வச்சிருந்த கேக் இருக்குல்ல அதை நான் எடுத்து சாப்பிடலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டம் வந்து வேகமா புடுங்கிட்டு எல்லா கேக்கையும் என் கண்ணு முன்னாடியே தின்னுட்டாண்டே, இது மட்மி எனக்காக கொடுத்ததுன்னு அவன் ஒத்துக்கவே இல்லை. அப்ப நீ கொடுத்த கேக் கீழே கிடக்குடா அப்படின்னு சொல்லி நான் அவன் கிட்ட காட்டினேன். பட் ஆனாலும் அவனையே சாப்பிட்டு முடிச்சிட்டனால எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா அப்படின்னு இருக்க. சரி விடு, இது மட்மி எனக்காக தான் கொடுத்தது, மட்மி கொடுத்த கேக்க நான் தான் திம்பேன்னு சொல்லிட்டு ஆட்டம் சாப்பிட்டுட்டான். எனக்கு வெறும் கவர் மட்டும் தான் கிடைச்சது, அதை வேற போட்டோ எடுத்து வச்சிருக்க, நம்பிக்கை இல்லைன்னா பாருவேன், டேஸ்ட் எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்காக தான் ஆசையா அதை நான் சாப்பிடலான்னு வச்சிருந்தேன். பட் எடுத்து அந்த ஆட்டம் எரும மாடுத்துட்டா நான் என்ன பண்ண முடியும், சாரி, இனிமே நான் ஒழுங்கா உன்கிட்ட பேசி பழகி புரிஞ்சுக்கிறேன். நான் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவான பையன் கிடையாது, எக்ஸ்பிரசிவான பையனும் கிடையாது. பட் எனக்கு ஸ்பெஷலா நினைக்கிறவங்க, என்ன ஸ்பெஷலா பாத்துக்கிறவங்களுக்கு நான் நிறைய ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இனிமே எந்த தப்பு பண்ணாலும் திட்டு கோச்சுக்கோ, ஆனா தயவு செஞ்சு என் கூட பேசாம மட்டும் போயிடுன்னு ஹாஃப் பேசுவான். இப்பதான்டா சூடு பிடிக்குது, அரை மணி நேரம் கழிச்சுதான் இவன் மைண்ட்குள்ள ஒரு நல்ல விஷயமே உதிக்குது. இதுல என்ன நடக்கும்னா, சரி இனிமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம், ஒளிவு மறைவு இல்லாம.
உனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா, என்கிட்ட ஏதாவது பேசணும்னா நீயும் டைரக்டா கேளு, நானும் உன் கூட டைரக்டா பேசுறேன்ற மாதிரிலாம் அவன் சொன்னோடனே மண்மிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க மேடம் அப்படின்ட்டு, இவ்வளவு நேரம் பேசினது சரிதான், நான் கிளம்புறேன்னு பாய் சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஓய் நீ பாத்து போ, அடுத்து உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் உனக்கு கேக் செஞ்சு தரேன் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படியே இவங்களுடைய கான்வர்சேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு சொல்ல போனா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட இப்ப இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சா, இது எல்லாத்தையும் வீடியோ கால் பண்ணி ஆட்டம் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவளோட மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். ஆமால, மட்மி சொன்னது எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, ஸ்பெக்ஸ் போட்டுட்டு சிம்பிளா இருந்தான்னு சொல்லிட்டு. எங்க ஆட்டம் என்னன்னா, அவளோட டேட் பண்றதுக்கு என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு கேட்டுட்டு இருக்கான். இதுல கொடுமை என்னன்னா, பச்சை கலரு, சிவப்பு கலரு, மஞ்சள் கலரு, இந்த 3 கலரும் போட்டு போனோம்னா நல்லா இருக்கும். பச்சை கலர் வந்து நேச்சுரலை குறிக்கும், சிவப்பு கலர் வந்து தைரியத்தை குறிக்கும், அதே மாதிரி மஞ்சள் கலர் வந்து பாசத்தை குறிக்கணும்னு இந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணிருவானா, 3 சட்டையையும் ஒன்னா தச்சு எங்கிட்ட போட்டு போயிருவான். இது பாக்குறதுக்கே வந்து கரைங்கிற பாடாவதியா இருக்கும். மட்மி ஆஸ்ட்ராலஜி படி ஒரு நம்பிக்கைக்காக சொல்லியிருப்பான், நீ அந்த மாதிரி போனா அழகா இருப்பான்னு. இவன் அது ரியாலிட்டிக்கே ஃபாலோ பண்றதுக்காக 3 ட்ரெஸ்ஸை இருக்கு புழுக்கத்துக்கு போட்டு போயிருவான். இப்படியே நாட்கள் கிடக்குதுங்க. சொல்ல போனா மட்மி இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு பெஸ்டா கசத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் ஒளிஞ்சிருந்தே பார்த்துட்டு அவன் கிட்ட போலான்ட்டு ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்பா. என்னடா நடக்குதுங்கன்னு பேசும்போதே திரும்பி பார்த்தா ஹாஃப், என்ன என்னை பார்த்துதான் வந்திருக்கியா அப்படின்னு. ஆமா, இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு கேக்குக்காக ஸ்டால் போடுறோம், ஸோ உனக்கு என்ன மாதிரி கேக் பிடிக்கும்னு சொல்லி நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னும் போது, எனக்கு சாக்லேட் கப் கேக் வேணும், மற்றவங்களாம் நிறைய சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க, போன வாட்டி நீ கொடுத்த கேக்கை நான் சாப்பிடல, அதுக்காகவே கண்டிப்பா நீ எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னோடனே இவளுக்கு சந்தோஷம். ஓகே, நீ கேட்டதையே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம மீதி பேரும் இந்த ஸ்டால் பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆட்டமும் இந்த ஸ்டால்ல கலந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறான். அதான் பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது பசங்க எல்லாம் கலாச்சிட்டு இருக்காங்க. டே என்னங்கடா, ஆளாளுக்கு ஒரு ஆள் வச்சிருப்பீங்க போல, என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஆட்டம் காங்டாப் எல்லாரும் கலாச்சிட்டு இருக்காங்க, மட்மி எல்லாரும் கலாச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஆள் இருக்குமோ அப்படின்ட்டுன்னு. அப்ப கரெக்டா ஹாஃப் இருக்கான்ல வந்துட்டு, நம்ம குரூப் போட்டோ இருக்குல்ல, எல்லாமே இருக்கு கேம்ப்ல எடுத்தது, போய் எடுத்துக்கோங்க, நோட்டீஸ் போர்ட்ல ஒட்ட வச்சிருக்காங்க, எடுத்துக்கோங்கன்னே ஒவ்வொருத்தரும் அவங்க தனித்தனியான குரூப் போட்டோவை எடுத்துட்டு இருக்காங்க. எப்படியோ கேட்டுட்டான்ல, அவன் கேட்டதுக்காக சூப்பரா அவ கேக் செஞ்சு முடிச்சிட்டா. இந்த இடத்துல ஆட்டம் ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பான் போல. அவ சந்தோஷத்தை கூட புரிஞ்சுக்காம பக்கத்துல வரான். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு இந்த வாட்டி வேலண்டைன்ஸ் டே இல்ல, எனக்கும் என் ஆளுக்கும் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது கேட்டோடனே ஒண்ணுலன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி இருக்கமாவே மூஞ்சி வச்சிட்டு இருக்கான்ல. எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியவே இல்லை மட்மிக்கு. விட்ரா பாத்துக்கலாம்டா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் கொடுத்துட்டு இருக்கா. சரின்ட்டுன்னு இவ கேக் இப்ப செஞ்சுட்டாளா. வேலண்டைன்ஸ் டே வந்து பயங்கரமா சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு. நம்ம படிச்ச ஸ்கூல்ல எல்லாம் அப்படிலாம் நடக்கவே இல்லை. பசங்க பொண்ணுங்க எல்லாரும் வைப் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவ ஆசையா செஞ்ச கேக் இருக்கல கரெக்டா ஹாஃபோட அந்த டேபிள்குள்ள வைக்கிறா. வைக்கிறது மட்டும் இல்லாம அப்படியே வைக்கப்பட்டுக்கிட்டே திரும்பி வரா. அப்பன்னு பார்த்து ஹாஃப் கிட்ட வேற ஒரு பொண்ணு இருக்கல்ல, அவ கேக் கொடுக்கும்போது, இல்ல இந்த வாட்டி நான் வேற ஒருத்தர் இருக்காங்க எனக்குன்னு, அவங்க கொடுக்கறதா சாப்பிடுவேன்னு சொல்லியிருப்பான். நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன்னு சொல்ல அந்த பொண்ணு போயிடும். இது கேட்டோடனே மட்மிக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கும். அவன் கரெக்டா எங்கெங்கயோ பேக்குள்ள இருக்க பொருள் எல்லாத்தையுமே பார்ப்பான். ஆனா அடியில இருக்க அந்த சாக்லேட் அந்த கேக்கை பார்க்கவே மாட்டான். இதை நினைச்சிட்டு இவன் என்ன பண்ணுவானா, அவ எடுத்துட்டு வந்து கேக் இருக்குல்ல, அது வேகமா கோவத்துல தூக்கிட்டு வந்துருவா. இவனுக்கு வேற யாரோ ஒரு பொண்ணு கேக் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு குப்பை தொட்டியில போட்டுட்டு ஃபீல் பண்ண. அது மட்டும் இல்லாம சுத்தி முத்தி அவ சோகமாவே வந்து பாத்துக்கிட்டே இருக்கா. என்ன இப்படி பண்ணிட்டான்ல, நான் வேலண்டைன்ஸ் டேக்கு அவனுக்காக கேக் கொடுக்கலான்னு நினைக்கும் போது, சரி அவன் உண்மையில என்னதான் பண்றா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்க. ஹாஃப் இருக்கான்ல, அவன் முன்னாடி போய் நிக்கிறா. நான் ஒரு விஷயம் சொல்லவா, நீ எனக்காக கேக் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு. நீ தான் கேக் ஏதோ சாப்பிட்டே. அதெல்லாம் இல்ல, நான் பொய் சொன்னேன். அந்த பொண்ணு ஒருத்தி எனக்காக கொடுக்க வந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நான் மட்மி கொடுத்த கேக்கை தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும், அதனாலதான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சோ எனக்காக கேக் கொடுக்குறியானும் போது, உனக்காக நான் ஆசையா தான் செஞ்சேன், பட் அதை இனிமே சாப்பிட முடியாது, அதை குப்பை தொட்டியில நான் கோவத்துல போட்டுட்டேன் அப்படின்னு. என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு ஃபீலிங்கா இருக்குன்னு அப்படியே ஏக்கமா பாத்துட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே, பரவாயில்ல எனக்காக நீ செஞ்சல, அது எப்படி இருந்தாலும் நான் எடுத்துக்குவேன், நோ இஷ்யூஸ் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, சரி நான் உனக்கு வேற கேக் செஞ்சு தட்டுமானும் போது, எனக்கு ரொம்ப பிடிச்ச மட்மி ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்ல இதுக்கு ரெண்டு வெக்கப்படுக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேக்கு குப்பை தொட்டில இருந்தாலும் பரவாயில்ல, காதலுக்காக சாப்பிடுவேன்னு வேகமா ஹாஃப் சாத்துன்னு கேக்க சாத்திட்டு இருக்கான். ரொம்ப நல்லா இருக்குன்னு அழுக ஆரம்பிச்சிடா. இவங்க ரொம்பவுமே சின்ன பிள்ளைத்தனமா இருக்காங்க, இல்லைன்னா வந்து பயங்கரமா கோவப்படுக்கிறாங்க. இவங்களோட காதல் விசித்திரமா இருக்கு. ஒரு வழியா வேலண்டைன்ஸ் டே நிம்மதியா முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் இப்போ வாலிபால் பிராக்டிஸ் ஸ்போர்ட்ஸ் மீட்காக பண்ணிக்கிட்டே இருக்க. வேகமா தட்டிக்கிட்டே இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேகமாடுன்னு பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. இவனும் அவ பேச்ச கேட்டு ஒரு ஃப்ரெண்டு சொல்றான்னு
துப்புயின்னு அடிச்சு விடுவான் ஒரு பாலை. அது வேகமா ஹாஃப் கார்ல போயிட்டு அவன் தடிக்கி விழுந்து அந்த பாலே தனியா போயிட்டு பொசுங்கிரும். இதை பார்த்தோன்னே சாரி அப்படின்னு பந்து பார்த்துட்டு இவன் சொல்லுவான், சரியான ஹல்கா இருப்ப போல, உன்கிட்டலாம் எவன் சிக்கிறானோ செத்தான், ஒரே அடியில அப்படியே நாக் அவுட் பண்ணிடுவையா இருக்கு, ஹல்கு குட்டின்னு சொல்லிட்டு நீ நல்லா பண்ணு அப்படின்ட்டு நான் அந்த இடத்த விட்டே போயிடுறான். இதெல்லாம் கேட்கும் போது என்ன தெரியுமா நடக்கும், பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடியே உன்னை அவன் கலாய்க்கிறாண்டி, எந்த ஒரு பையனுக்குமே சாஃப்டான கேர்ள்ஸ் பிடிக்காது, எப்பவுமே துருன்னு இருக்க பொண்ணுங்களை தான் வந்துட்டு அதிகமா விரும்புவானுங்க, குறிப்பா ரகட் கேர்ள்ஸ்க்கு பசங்களையே பிடிக்காது, அப்படி பிடிச்சாலும் பசங்க அந்த பொண்ணுங்களை பார்த்து பயப்படுவாங்க, லவ் பண்ண மாட்டாங்க, நீ முதல்ல பொண்ணு மாதிரி அடக்க ஒடுக்கமா நடந்துக்க பாரு, இல்லைன்னா அவன் உன்னை விட்டுட்டு போயிடுவான்னு சொல்ல, இவ்வளவு என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம சாஃப்டா கேர்லியா பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சிப்ஸ் பேக்கெட் இருக்கும் அதை பிரிக்க முடியலன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்கிறா. இன்னும் உடனே என்ன ஆகுதுன்னா சிப்ஸ் பாக்கெட் அவன் பிரிச்சிடறான். பிரிக்கிறது மட்டும் இல்லாம அது தேங்க்யூன்னு அவ சாப்பிட்டுட்டு இருக்க, நீயும் சாப்பிடு அப்படின்ட்டு இருக்காங்க. மேல இருக்க பொருள்லாம் எனக்காக எடுத்தறியா அப்படின்னு கேட்க, எப்படி மேல வச்ச அப்படின் போது, நான் குதிச்சு விளையாண்டேன்னா அது தெரியாம மேல விழுந்துருச்சு, ப்ளீஸ் அப்படின்னு இருக்கவும் அவன் எடுத்து கொடுத்துருவான். பக்கத்துல வந்துட்டு என்ன புள்ளி தானே பண்ற, உண்மைதானே அப்படின்னு கேக்குறான். ஆனா இவன்ட்ட போய் கியூட்டா பிஹேவ் பண்ணல, என்ன செருப்பால் அடிக்கணும்னு அவ போயிடுறா. இந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான் ஹாஃப். இதுல இவங்க சும்மாலாம் இருக்க மாட்டாங்க போல. நெக்ஸ்ட் என்ன தெரியுமா நடக்கும், வேகமா மட்மி இருக்கால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டுட்டு வாலிபால் மேட்ச்ல தோத்து போகணும்னு கண்ணடிச்சுட்டு கோல் எல்லாத்தையும் தவற விடுற மாதிரியே பண்ணிட்டு இருக்க. இதை ஹாஃபும் பாத்துக்கிட்டே இருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உன்னால முடியும், நீ தான் நம்பர் 1, தோத்து போகணும்ட்டே இருக்க, எனக்கு ஒழுங்காவே விளையாட தெரியல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இவன் மில்க் ஷேக்கை வந்து குடிக்க வருவா. அப்ப வேணும்ட்டே ஒரு ஃபன்னி மொமெண்ட் பண்ணுவா, என்னால அந்த ஸ்ட்ராவை அந்த ஜூஸருக்குள்ள போடவே முடியல, அந்த கண்டெய்னர்ல போட்டு கொடுனோடனே போட்டு கொடுத்துருவான். தேங்க்யூ, ஹவ் கியூட் அப்படின்ட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் இவ்வளவு வீக்கா இருக்க அப்படின்னோடனே, இல்ல அன்னைக்கு ஏதோ ஆர்வ கலர்ல பண்ணேன், ரியலாவே இப்படி போட்ட பொண்ணுதான் கியூட்டி அப்படின்ட்டு மூஞ்சி வச்சுட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே சப்புன்னு அவனுக்கு அடிக்கணும் போல தோணுது. உண்மையே சொல்லணும்னா உன் பேச கேட்டு நான் பேட்மிண்டன்ல வேற பேர் இது பண்ணிட்டேன்னும் போது அவளுக்குன்னா டென்ஷன் ஆயிருது. அடியே உங்களால பாருங்கடி, அவன் பேட்மிண்டன்ல என் பேரை வேற கொடுத்து வச்சிருக்கான், அவன் தோத்து போனா அதுக்கு நான் தானே காரணம் அப்படின்னு போது, உனக்கு கேம் வேணுமா இல்லைன்னா ஹாஃப் வேணுமா, நல்லா யோசிச்சு பாரு, புள்ளி தான் பண்ணுவாங்க போல்டா இருக்க பொண்ணுங்கள, அப்பாவி மாதிரி இருந்தாதான் ஆம்பளைங்களுக்கு பிடிக்கும் அப்படிலாம் சொன்னோடனே, கியூட்டா இருக்கணும், துருன்னு இருக்கணும், கேனத்தனமா இருக்கணும், பாய்ஸ்க்கு லூசு பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரின்னு மட்மையும் ஒரு முடிவுக்கு வந்துட்டா, கேனத்தனமா நடந்தாதான் அந்த பசங்களுக்கு நம்மள பிடிக்கும் போல அப்படின்ட்டுன்னு மேட்சும் வருது. மேட்ச்ல சின்சியரா விளையாடணும், ஹாஃப் சொல்றாங்க நல்லா விளையாடுற அப்படின்ட்டுன்னு, மக்கு மாதிரி விளையாடுறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட பேச்ச கேட்டுட்டு என்ன பண்றான்னா எல்லா பாலையும் சொதப்பி விட்டுட்டே இருக்கா, கியூட்டா பண்றான், சாரின்ட்டே இருக்க, ஒண்ணு மிஸ் ஆயிட்டே இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்க எல்லா சொக்கா அவன் மூஞ்சில அடிக்க ட்ரை பண்ணுவான். அப்ப இடையில புகுந்து ஹாஃப் இருக்கான்ல அவன் மேல அந்த பால் பட்டுறது, கீழே வேற விழுந்துருவான். இத பார்த்த உடனே சாரி என்னால தானே நடந்தது அப்படின்னு, பரவாயில்ல விடு அப்படின்னு ஹாஃப் சொல்லிடுவானா. இப்ப அவளுக்கு வரும் பாரு கோவம், எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஆள் மேல பால் அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த எல்லோ சொக்காவை போட்டு நகட்டி விடுறா. ஒவ்வொரு பால்லையும் வந்து அடின்னு அடிச்சு கடைசியில இவங்க ஜெயிச்சிடறாங்க. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவளுக்கு சந்தோஷமே இல்ல. என்னதான் சிரிச்சாலுமே ஐயோ நான் கியூட்டா இல்ல, அப்ப உனக்கு பிடிக்காதுல்ல, எந்த பையனுக்குமே என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவ கோச்சிட்டு போறா. இவன் என்னமா ஆச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்னோடனே வேகமா பின்னாடி போயிட்டு இருக்கான். அவ தனியா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளாட்டிருக்கு. போச்சு என்ன யாருக்குமே பிடிக்காது ஜோ அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, எதுக்கு நீ சோகமா இருக்க அப்படின்னோடனே, இல்ல என் பக்கத்துல வராத, உண்மையிலேயே பசங்களுக்கு ரகடான கேர்ள்ஸ் பிடிக்காதுல்ல, நான் இந்த டைப் தான், அப்போ உனக்கு என்ன பிடிக்காதுல்ல, நீ என்ன ஹல்க்குன்னு தானே சொல்றேன் போது, சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஹல்க் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ப்ரொடெக்டிவா இருப்பான், கூட இருக்கவங்கள பாசமா பாத்துக்குவான், என்னோட மட்மி மாதிரி. மட்மி எப்படி எல்லார்கிட்டயும் ரொம்ப பாசமா இருக்காளோ, எவ்வளவு கியூட்டா இருக்காளோ, பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா இறங்கி ஃபைட் பண்றாளோ அதே மாதிரிதான். சோ நீ தான் சாம்பியன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹல்க், நீ ஏன்னா பேரை மாத்திரவா அப்படின்னு கேட்பான். இல்ல உனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்குன்னா என்ன தாராளமா நீ ஹல்க்குனே கூப்பிடலான்னு சொல்லிட்டு கியூட்டா மட்மி பேசுவா. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இனிமே இதுக்கெல்லாம் கோச்சுக்காத, உண்மையிலே சொல்றேன், பொண்ணுங்களா இருக்கும்போது எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும், நம்ம மாத்திக்க வந்து கடைசி வரைக்கும் மாறிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தலையெல்லாம் கோதி விடுவான். அப்படியே சொல்லியும் சொல்லாத காதல் ஒரு வருஷத்துக்கு கடந்துருச்சு, புது வருஷம் வந்துருச்சு. அதாவது 11th இருந்து இவங்க 12th போறாங்கன்னு வச்சுக்கலாமா. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. மட்மி வந்தாச்சு. எல்லா கிளாஸ்மேட்ஸும் பாத்துட்டு இருக்கும்போது காங் டாப் ஆட்டம் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் ஒரே டெஸ்க்ல இருக்கணும் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு இருக்கான். ஆக்சுவலா ப்ரொஃபசர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஆட்டமையும் காங் டாப்பையும் பக்கத்துலயும் ஹாஃபையும் மட்மியும் பக்கத்துலயும் உட்கார வச்சிருப்பாரு. இது சந்தோஷமா இருக்க போது, ஜாலியா இருக்க போதுன்னு சொல்லிட்டு ஆட்டம் என்ன பண்ணுவானா மட்மிட்ட பேச வர, இந்த வருஷம் கிரேட்ல மட்மினோட, இந்த வருஷம் ஒன்னும் கிரேட்டா கிடையாது, இது சரியான டார்க்கான வருஷம், எனக்கு மனுஷங்களாம் ரொம்ப மோசமானவங்க. என்னாச்சு மட்மி அப்படின்னு, ஒண்ணு நான் சொல்லலடா, அந்த பைத்தியக்காரனை தான் சொல்றேன் அப்படின்னு பிளாஷ்பேக் சொல்லுவான். என்னதான் அவன் பண்ணி தொலைச்சான் அப்படின்னு போது, நானும் அவனும் ஒரு வருஷமா டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் 2 பேரும் வெளியில போயிருந்தோமா,
கேக் சாப்பிட்டுட்டு இருந்தோம். என் பக்கத்துல அவன் உட்காந்துருந்தான். என் வாயவே பார்த்துட்டு இருந்தான். என்ன கேட்க போறான் அப்படின்னு உனக்கு ஆட்சேபணம் இல்லன்னு நானும் வெக்க வேற பட்டேன். கர்மம் புடிச்சவன் உன் கையில இருக்க அந்த கேக்க தரியான்னு கேட்டோன்னே புதுசே எடுத்துக்கோ நான் கொடுத்துட்டேன்னா புது கேக்க அவன் சாப்பிட்டுட்டு ஆட்சேபணம் இல்லைன்னா இன்னொன்னு எனக்கு தருவியா அப்படின்னு கேட்டியா. சனியம் புடிச்சவனே தெரியாம கை மேல கை வைக்கலான்னு போட என்னடா இப்படி பிஹேவ் பண்றான், ஒருவேளை அவனுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு இவ கன்ஃபியூஷன் ஆயிரா. நீ பிடிஎஸ் ஃபேன் தானே, நீ எதுக்குலாம் ஆட்சேபணம் பட மாட்டல, இனிமே நானும் நீ ஒன்னா பிடிஎஸ் பாட்டு கேட்கலான் இருக்கான். ஒன்னும் இல்ல நம்ம நன்மை கொஞ்சம் கலண்டவே, மத்தபடி தப்பு எதுவும் இல்லன்னு இவனுக்கு போய் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் யோசிச்சுட்டு இருக்க ஆட்டம். ரேசரை நான் பேசாம சரியா யூஸ் பண்ண அவ கேட்பாளா, அதெல்லாம் நீ நல்லாவே யூஸ் பண்ணிட்டா, இது வேற ஏதோ ஒரு இஷ்யூ மட்மி ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிடாம. அது மட்டும் இல்லாம எல்லாருமே ஆன்சர் ஷீட் இருக்குல்ல அதை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் போது ஹாஃப் கொடுக்கும்போது மட்மி மூஞ்சி திருப்பிடுறா. இது ஒரு பஞ்சாயத்தாவே போயிட்டு இருக்கு. அதாவது இது எப்படின்னா போர்ட்போலியோ மாதிரி. நம்ம இதுக்கு நமக்கான லாயலான ஆன்சர் எழுதணும். நம்ம என்ன ஆக போறோம் போது ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு போட்டோகிராஃபர் ஆகணும், அதே மாதிரி காங்டாப்புக்கு வெட்னரியன் ஆகணும், அதே மாதிரி மட்மிக்கு டாக்டர் ஆகணும். இதுல என்ன கொடுமைன்னா ஆட்டம்க்கு என்ன ஆகணும்னா பணம் சம்பாதிக்கிற ஏதாவது ஒரு வேலை பார்த்தா போதுன்னு அவன் ஒரு குற்ற உணர்ச்சியோட இருப்பான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேசலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது மட்மி ஹாஃப் கிட்ட சொல்லுவா, ஆஸ்ட்ரானமி டீம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு கேம்ப் மாதிரி போட போறாங்க, நைட்டு ஜாலியா இருக்கும், நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலான்னு போது என் ஆட்டத்தையும் காங்டாப்பையும் கூப்பிடலாமன் போது இல்ல இருக்கட்டுமே அவங்க பிஸியா இருப்பாங்க நம்ம மட்டும் போலாம் அப்படின்னு கேட்பாளா. அதுக்கு பைத்தியக்கார ஏன் எதனால அப்படின்வா. இல்ல நம்ம ரெண்டு பேரும் போலாமேன்னு அவ தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக கேட்க இவன் என்ன சொல்லுவானா, நீ அவங்க கூட சண்டை போட்ட உண்மைதானே அப்படின்னு சொல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல போலாம் அப்படின்ட்டு பேசாம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மட்மி இருக்கால, அவ தனியா உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு ஜூனியர் பையன் சொல்றான், நான் உங்களை தனியா கூட்டிட்டு போறேன் ஷூட்டிங் ஸ்டார் பாக்கன்னு. இத ஹாஃப் பாத்துட்டு தான் போறான். அப்ப அவ சொல்லுவா, அந்த மாதிரி ஜூனியர் பையன் கூப்பிடான்னு போது உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நீ தாராளமா போயிட்டு வா அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட உடனே மட்மிக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. இவன்லாம் ஒரு ஆளான்ற மாதிரி அந்த இடத்த விட்டே நகர்ந்து போயிருவா. அவனுக்கும் புரியுது நம்ம ஏன்டா அப்படி சிலியா பிஹேவ் பண்றோம்னு. ஏன்னா அவன் ஃபீலிங்ஸ் அவனால எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியலன்றதா உண்மை. அதாவது மட்மி இவனுக்காக நிறைய விஷயங்கள் பண்றா, ஆனா இவனுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும், நம்ம என்னவா இருக்கணும்ன்ற ஒரு கன்ஃபியூஷன், அது ஒரு ப்ரெஷராவே இருந்துட்டு இருக்கு. இது சரியா தப்பான்ற மாதிரி எல்லா குழப்பமும் அவனுக்கு தனியா இருந்துட்டு இருக்கு. இதுல அடுத்து என்ன நடக்கும்னா, இப்படியே ரெண்டு பேருமே கோவமா இருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அசைன்மெண்ட் சப்மிட் பண்றதுக்காக பசங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. மட்மி வருவா. மட்மியை பார்த்தோன்னே ஆட்டம் சொல்லுவான், வா லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்ட்டுன்னு. இல்ல நான் இன்னைக்கு என் மைண்டை மாத்திக்கிட்டேன், நான் டேனோட போய் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அவ போயிருவா. இது பார்க்கும் போதே புரியுது ஆட்டம்க்கும் காங்டாப்க்கும் என்னடா ஆச்சு உனக்கும் அவளுக்கு இடையிலன்னும் போது, இல்லடா எதுக்கு அவ கோவமா இருக்கான்னு போது சொல்லிடுவான். அதாவது ஒரு ஜூனியர் பையன் வந்தான்டா யாருன்னு தெரியாதவன், மட்மி கிட்ட பேசினான்டா, பேசினது மட்டும் இல்லாம என் கூட ஷூட்டிங் ஸ்டார்ஸ் பார்க்க வரியான்னு கேட்டான்டா அப்படிங்க. ஓ அப்ப நீ கோச்சுக்கிட்ட, ஏன்டா எல்லா பசங்களும் இப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, அந்த பிள்ளை நல்ல பிள்ளைடா அப்படின்ட்டு இருக்கா. அதெல்லாம் இல்லடா நான் கோச்சுக்கவே இல்லடா, அதனாலதான் அந்த பிள்ளை என்கிட்ட கோச்சுக்குச்சுங்க. எனக்கு சிரிப்பு வேற தாங்க முடியல. இல்லை நீ லவ்வர்டா, டேட் பண்றீங்க, 1 வருஷமா டேட் பண்றீங்க, நீ அவ மேல பொசசிவா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றா. எப்பா பாரு சிவ்வுக்கே இருந்துட்டு இருந்தேன்னா உன்னைய பிடிக்காதடா, அவ பாவம் இல்லையாடா அப்படின்னும் போது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்கடா, இந்த காதலுக்காக ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீ பண்றது இந்த காங்டாக்ட் பண்றது, குறிப்பா மட்மி எனக்காக நிறைய பண்ணிட்டா, என்னால அப்படி இருக்க முடியல, உங்க லெவலுக்கு எனக்கு பண்ண தெரியல, இன்னொன்னு எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல, நான் என்னதான் பண்ணணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரி நான் அன்பு கொடுத்ததே இல்லையே, அப்படி இருக்கும்போது நான் அந்த பொண்ணு கிட்ட இருந்து அன்பு மட்டும் நான் வாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குடா, எனக்கு ஒரு கில்ட்டா இருக்குடா, என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடறான். இதை பார்த்தனும் ஆட்டத்துக்கும் காங்டாப்புக்கும் என்ன சொல்றதுனே தெரியல. உண்மையிலே அவன் கோச்சிட்டு போயிடறானா, சரி ஆட்டமா சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பான் போல கடைக்கு. வந்த உடனே வேணும்ட்டே மாஃப் ஸ்டிக்க வச்சு அவன் கால எல்லாம் அடிச்சிட்டு இருக்கான். நான் கஸ்டமரா மறந்துடாத அப்படின்னு ஆஃப் சொல்லுவான். இந்த கர்வம் முடிச்சவனெல்லாம் நான் கஸ்டமர்னு சொல்ல முடியாது, ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல, எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியல, அது மட்டும் இல்லாம நீ எல்லாம் ஒரு கிறுக்கண்டான்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, நீ தாண்டான்னு மாத்தி ஃபைட் போயிட்டே இருக்கா. அப்ப கடையோட ஓனர் வராரு. ஆட்டமா உள்ள அனுப்பிட்டு, என்னப்பா உனக்கு பிரச்சனை, ஏற்கனவே சொல்லியிருக்க ஆட்டம் உங்க 2 பேருக்கு இடையில நடக்கிறதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நான் உண்மையிலேயே லவர் தானே அந்த பொண்ணுக்கு, ஏன்னா இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு எதுவுமே கொடுத்தது இல்லன்னு போது, ஒரு சில காதல் நிறைய கொடுக்கும் 2 பக்கத்துல இருந்து, ஒரு சில காதல் எல்லாத்துல இருந்தும் எடுக்கும். நீ கொடுக்குற, அவ வாங்கிறான்றது ஒரு காதல் தான், அவ நிறைய கொடுக்குறா நீ வாங்கிறன்றதும் ஒரு காதல் தான். ஒரு சில சமயம் அது மாறும்பா. உண்மையிலே நீங்க லவ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒன்னு புரிஞ்சுக்கோ, உன் மேல அந்த பிள்ளைக்கு பிரியம் இருக்கு, அதனாலதான் இவ்வளவு விட்டு கொடுக்குது. உன்ன மாதிரி பையனோ உன்னோட இன்னசென்ஸா அவ ரசிக்கிறா, உன்கிட்ட எதுவுமே இல்ல நீ நினைக்காத, உன்கிட்ட எல்லாமே இருக்கு, நீ ரொம்பவுமே பாசமான பையன், அதனாலதான் அவளுக்கு பிடிச்சிருக்கு. சோ நீ அவளை போயிட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணு, கண்டிப்பா அவ புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்ல, இவனும் எல்லா அட்வைஸையும் கேட்டுட்டு கிளம்பி போறான். அது மட்டும் இல்லாம அப்படியே நைட் ஆயிடுது, அந்த ஷூட்டிங் ஸ்டார் பாக்குற டைமும் வந்துருது. ஷூட்டிங் ஸ்டார் பாக்குற டைம் வந்தோடனே அப்படியே மட்மி இருக்கால அவளும் வந்துட்டா.
எல்லாரும் ஜோடி ஜோடியா ஷூட்டிங் ஸ்டார் பார்க்க வந்திருக்காங்க. ஆனா மட்மி மட்டும் அவ ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கா. சொல்லப்போனா எப்பயுமே இந்த ஃபார்ம்ல சைன் பண்ணுவாங்கல்ல, அவ பேரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவ பேக்குள்ள ஏதோ செக் பண்ணும்போது அந்த எரேசர் கிடைக்குது. அதை பார்த்த உடனே அவளுக்கு கோவமா வருது. இந்த ஃபார்மை ஃபில் பண்றதை விட்டுட்டு அப்ப அந்த பையன் வேற வரான், ஜூனியர், என் கூட ஷூட்டிங் ஸ்டார் பாக்குறியான்னு வழியிறான். இவளுக்கு அது எதுவுமே ஞாபகம் வரல. எப்படி அக்கறையே இல்லாம அலட்சியமா நம்மள ஹாஃப் ட்ரீட் பண்ணிட்டான்லன்னு சொல்லிட்டு அந்த பையனை கடந்துட்டு வந்த அலிலபரை தூக்கி போட்டு, நீ அன்புக்கு தகுதியே இல்லாதவன், உன்னோட அன்பை நான் பெருசா இல்ல பார்த்துட்டு இருந்திருக்கேன், நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா கரெக்டா ஹாஃப் அந்த இடத்துக்கு வரான். இங்க மட்மியை காணா. அலிலபரை தூக்கி போட்டுட்டு எல்லார்கிட்டயும் கேட்க, மட்மியை பாத்தியான்னு அந்த ஜூனியர் பையன்கிட்டயும் கேட்டா, அவ எங்க போனான்னு தெரியலன்னு இந்த பையன் கண்டுக்காம போக, ஹாஃபுக்குன்னா மண்டை வேற காயுது. மட்மி என்ன பண்றான்னா, அவ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் டார்ச் லைட் எடுத்து தூக்கி போட்ட அந்த அலிலபர் இருக்குல்ல, அதை தேட இது பண்ண, கல்லு கிடைக்குது, குச்சி கிடைக்குது, கட்டை கிடைக்குது. ஆனா கடைசி வரைக்கும் இவ ஆசைப்பட்ட மாதிரி அலிலபர் கிடைக்கவே இல்லை. சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஒவ்வொருத்தரும் கிளம்பி போங்க, நான் தனியா தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த முட்டா பையலுக்காக ஏன் இதெல்லாம் பண்றேன்னா, உண்மையிலே அவன் மேல நான் பாசம் வச்சிருக்கேன், அவனும் என் மேல அன்பாதான் இருக்கான்னு சொல்ல, லவர்ஸே இப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சுடி, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்கடி, நான் தனியா இருந்து தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டுறாங்க. மட்மி என்ன பண்றானா, மறுபடியும் டார்ச் லைட் எடுத்து தேடிட்டே இருக்கா. அப்போ இதைத்தானே நீ தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அலிலபர் இருக்குல்ல, அதை அவன் காட்டுறான். இதை பார்த்த உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் கைட்டு போய் பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, சாரி மட்மி, நான் அந்த அளவுக்கு ரொமான்டிக் கிடையாது, அன்ரொமான்டிக் தான். ஆனா உண்மையிலேயே உன் லெவலுக்கு என்னால எதுவுமே பண்ண முடியலன்ற ஒரு குற்ற உணர்ச்சி தான். உன் கூட என்னால க்ளோஸா இருக்க வைக்க முடியல, உன் மேல பொசசிவாக என்னால முடியல. ஒண்ணு நான் எப்பயுமே வந்துட்டு என்னை பத்தி மட்டும் யோசிக்கிறேன், நீ எப்பயுமே என்னை பத்தி மட்டும் யோசிக்கிறியா? நானுமே என்னை பத்தி தான் யோசிக்கிறேன், நீயுமே என்னை பத்தி தான் யோசிக்கிறீங்கன்னும் போது உன்னை பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. எனக்கு அது ஒரு மாதிரியே மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு மட்மி, சாரி மட்மி அப்படின்னு சமாதானப்படுத்துறான். நான் வந்து மிஸ்டேக் உரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மிஸ்டேக்லாம் இருக்க ஆள் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு மட்மி சொல்லவா. ஷூட்டிங் ஸ்டார்ஸை பார்க்கும்போது நம்ம ஆசைப்படுறது ஏதாவது நினைச்சோம்னா கண்டிப்பா நடக்கும்னு சொல்ல, அப்பதான் அவன் ப்ரப்போஸ் பண்ணுவான், ஐ லைக் யூ மட்மின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐ டு ஐ பாத்துக்கிறாங்க. டே, ஒரு கிஸ்ஸாவது கொடுத்து தொலைங்களாடான்னும் போது, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இனிமே எனக்கு மட்டும் தான் நீ சொந்தம், போதுமா, உன் மேல நான் உரிமையா இருக்கேன்னு சொன்னோடனே தான் இவளுக்கும் சந்தோஷம் வருது. எவ்வா அப்படின்ட்டுன்னு இவன் அப்பா ஸ்தானத்துல இந்த மண்டையில தான் கை வைக்கிறான். அது மட்டும் இல்லாம அவ முடிய கோதி விட்டுட்டு ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. இது ரொம்பவுமே கியூட்டான ஒரு ரம்யமான பேர் தான். சரி, நம்ம 2 பேரும் ஷூட்டிங் ஸ்டார்ஸ் பாக்கலான்னு ஒன்னா ஷூட்டிங் ஸ்டார் பாக்குறாங்க. மட்மி ஆனா இந்த நைட்டை மறக்கவே முடியாது. ஏன்னா அவளுக்கு பிடிச்ச பையன் அவளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அப்படியே ஒன்னா 2 பேர் இருக்காங்க. ஆனந்த கண்ணிலாம் வடிச்ச ஷூட்டிங் ஸ்டார்ஸ் அவ பாத்துட்டு இருக்கா. தென் நெக்ஸ்ட் என்ன, மட்மியும் ஹாஃபும் சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருப்பாங்க, படிப்பு பத்தி சொல்லி கொடுக்குற ஈவெண்ட். மெடிக்கல் ஃபீல்டுக்காக மட்மி என்ன பண்ணுவானா, ஹாஃப் கூட சேர்ந்து நிறைய செக் பண்ணிட்டு இருப்பா. இந்த காலேஜ்ல தான் படிக்கிறதுக்காக முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸை கூட்டு போவாங்க. ஹாஃபும் கூட வந்திருப்பான். அப்போ அப்படியே ஸ்டெத்தஸ்கோப்பை போட்டுட்டு ஹார்ட் பீட்டை செக் பண்ணும்போது ஒருத்தரோட ஹை கனெக்ட் வேற மாதிரி இருக்கும். அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்காங்க. அந்த டேயே அப்படியே ஸ்டன் ஆன மாதிரி இருக்கு. இதுல என்னன்னா ஒரே சந்தோஷம் தான். ஒரு வழியா அந்த ஈவெண்ட் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு 2 பேரும் வெளியில வந்துட்டு இருக்கும்போது, உனக்கு என்ன ஃபுட் வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிட்டு அப்படின்னு இருக்கும்போது அவளும் ஆர்டர் பண்றதுக்கு ரெடியா இருக்கா. நான் அதுங்களாட்டி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், எனக்கு சுட்டா அர்ஜென்ட்டா வருது அப்படின்னோடனே, நீ பத்திரமா போயிட்டு வா, நம்ம என்ன ஃபுட் சாப்பிட போறோமோ அதை நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, மட்மியும் போன்ல பாத்துட்டு இருக்கும்போது அவளை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரியுது. யாருன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா அந்த ஆள் அவளோட பைய பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. நான் போக மாட்டேன் ஹாஃப் ஏமா வந்திருக்கான். நான் நிறைய ஜாக்கி சான் படம் எல்லாம் பாத்திருக்கேன், எனக்கு ஃபைட் பண்ண தெரியும்னு சொன்னோன்னே இவரை காட்டுறாங்க. இவர் அப்பான்னோடனே, வணக்கம் மாமா அப்படின்ட்டு இருக்க. மாமான்னு தான் கூப்பிடாத, டோன்ட் கால் மீ மாமானோடனே மட்மி சொல்லுவா, அப்பா இவன் என் பாய் ஃப்ரெண்ட் ஹாஃப்பா, அம்மா கிட்டே வந்துட்டு சொல்லிருக்கேன்லன்னு போது அதெல்லாம் தெரியாது, நான் இவனோட சாப்பிடணும்னே. பரவாயில்ல, உங்க அம்மா நிறைய சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கா அப்படின்ட்டு இருக்காங்க. நானும் இங்கதான் இருக்கேன் அங்கிள் அப்படி ஹாஃப் சொல்லுவானா. மரியாதையா போயிருன்னு சொன்னாலும் அவனை கூட்டிட்டு வந்துடுறாங்க. உட்காந்து சாப்பிட வைக்க அவங்க அப்பா முறைச்சுக்கிட்டே இருக்காரு ஹாஃபை பார்த்து. இன்னொரு பக்கம் மட்மியோட அம்மா ஜாப்பனீஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க பேசுறது சரியான தாயில வராது போல. அவங்களுக்கான ஃபுட் ரெடி பண்ணி வச்சிருக்கும் போது அவங்க அப்பா பாத்துக்கிட்டே இருக்காரு. சாப்பிடு அப்படின்னோடனே, தேங்க்யூ ஆண்டின்ட்டு அவன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்க. ரொம்ப ருசியா இருக்குன்னோடனே, அதை செஞ்சதே நான் தானோடனே, அங்கிள் நீங்களா செஞ்சீங்க, உங்களோட சாப்பாடு செம்மையா இருக்கு. இப்ப புரியுது மட்மியோட குக்கிங் ஸ்கில்ஸ் எவ்வளவு பெட்டரா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சூப்பர் அங்கிள் அப்படின்ட்டு இருப்பான். அங்கிள் சொல்லாத, சரிங்க அப்பா, அப்பா, தகப்பா, மாமனாரு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. மாமியாருன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருப்பா. வாயை மூடிட்டு சாப்பிடுடா அப்படின்ட்டு இருக்க. ஐயோ மட்மி, உங்க அப்பாவை பார்த்தா பயமா இருக்கு, நான் ரெஸ்ட் ரூமுக்கு போகட்டுமானோனே, கோ ஸ்ட்ரைட் அண்ட் டர்ன் லெஃப்ட்னு மட்மி சொல்லிக்கிட்டு இருப்பா. மட்மி சொன்ன இடத்துக்கு வந்து பார்த்தா 2 ரூம் இருக்கு. இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஒரு ரூம் ஓபன் பண்ணலான்னு ஓபன் பண்ணா, மிஷின் கன்ல இருந்து சைக்கோ குலகார என்னென்னலாம் வச்சிருப்பானோ எல்லா பொருளும் இருக்கு. இந்த ஆள் பெரிய அண்டர் கவர் காப்பா இருப்பானோன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே இந்த அங்கிள் இருக்காருல்ல, அவர் துப்பாக்கி எடுத்துட்டு என் பொண்ணு பின்னாடியா சுத்துறேன்னு சொல்லிட்டு துப்பைய கழுத்துல வைக்கிற மாதிரி இவனே இமேஜின் பண்ணிட்டு இருப்பானா. ஐயோ என்ன கொன்றாதீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது, இதுக்குள்ள எதுக்குடா வந்தேன்னு சொல்லிட்டு தரத்தரமா இழுத்துட்டு ஹாஃப் வெளியில போட்டுட்டு இருக்காரு அந்த அங்கிள். இல்ல அங்கிள் நான் தெரியாம வந்துட்டேன்னு போது, சரி அதெல்லாம் இருக்கட்டும்,
நீ என்னடா பெரிய இவனா, என் பொண்ணு பின்னாடி சுத்திட்டா உடனே வாங்க மாப்பிள உட்காருங்க அப்படின்னு தூக்கி கொடுத்துருவாங்களா? உனக்கு கொஞ்சமாவது என் பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னா ஏதாவது தகுதி இருக்கணும். நீ பார்க்க உருளைக்கிழங்குக்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்க. ஏதாவது பிரச்சனைனா ஒரு பாய் ஃப்ரெண்ட்னா இறங்கி புகுந்து ஊடு கட்டி அடிக்கணும். ஆனா நீயே வந்து பார்த்தேன்னா ஊடு கட்டுற மூங்கில் மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்கிள் கண்டிப்பா என்னால முடியும் அங்கிள், உங்க பொண்ணை நான் வந்து கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போ நீ என்ன ஃபைட் பண்ணணும்ட்டு அவ வேகமா என்னால முடியும் அங்கிள் நான் ஃபைட் பண்றேன்னு நெஞ்சுக்கிட்டே கொண்டு வந்தோனே, ஐயோ இல்ல அங்கிள் தப்பு, எப்படி ஆளோட அப்பாவை அடிக்கிறது அப்படின்னோனே, ஆனா நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு இப்ப நீ வந்து சட்டையெல்லாம் விரிச்சு வை, நான் உன்னை அடிக்கிறேன், அந்த அடியில நீ தாங்கிட்டேன்னு வச்சுக்கோவேன், அடுத்து நீ தான் என்னோட பொண்ணோட வருங்கால மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவனும் சட்டை இது பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு இருக்கான். அடிக்க போகும்போது அவங்க அம்மா இறங்கி சப்புன்னு அப்பா கழுத்துலயே அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இழுத்துட்டு போறாங்க. இப்போ புரியுது இந்த அடியை நான் எங்கேயோ பாத்திருக்கேனோனே. ஒரு வாட்டி மட்மி என்ன டப்புன்னு அடிச்சா அதுதான் ஞாபகம் வருதுன்னோனே, ஒரே குடும்பம் அங்கிள், உங்க கதிதான் என் கதி அப்படின்ட்டு இருக்கும்போது எல்லாம் சரி, என் பொண்ணை நீ டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருப்பாரு. இங்க பாருங்க ஹனி, நம்ம 2 பேரும் உள்ள போலாம், அவ பாய் ஃப்ரெண்டோட அவ தனியா பேசட்டும், நீங்க தேவையில்லாம ஓவர் டூ பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டே இருக்க. இல்ல நான் இங்கதான் இருப்பேன், என்னோட மரியாதையே வரீங்களா இல்லையான்னு மிரட்டி கூட்டு போவாங்க. இங்க பாரு என் கண்ணு உன்கிட்டதான் இருக்கும் அப்படின்னு அவர் சைக்கை வேற காட்டுவாரு. அதுக்கப்புறமா தான் 2 பேரும் தனியா நின்றுட்டு இருப்பாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க அப்பா ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்டுங்க, அதையுமே அவர் சொல்லியிருப்பாரு. அதாவது நிறைய தாய் மூவில வந்து அந்த ஆக்ஷன் ரோல்லாம் நடிச்சிருப்பாரு. உங்களோட பெரிய ஃபேன் அங்கிள்லாம் முன்னாடியே சொல்லியிருப்பான், சாம்பிராணி போடாதுன்னு அவர் கலாச்சிருப்பாரு. அதனால அவருக்கு நிறைய அடிபட்டிருக்கும். அந்த ரீசன்னால மட்மி இருக்கால, அவ அவங்க அப்பாவுக்கு காயம் படுறதெல்லாம் பார்த்துட்டு தான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பா. இதெல்லாம் பத்தி உங்க அப்பா என்கிட்ட நிறைய சொன்னாரு மட்மி, நான் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவன், எனக்கு உன்ன மாதிரி பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் பெரிய வரம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வெளியில வந்து நின்றுட்டு இருக்காரு. இவன் அங்க சுத்தி பாரு மட்மி ஏதோ தெரியுதுன்ட்டு கணத்துல முத்தம் கொடுத்துருவான். இந்த முத்தம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு என் பொண்ணுக்கு கிஸ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சைகை கட்டிக்கிட்டே இருப்பாரு. ஐயோ நான் போறேன் அங்கிள், டாட்டா மட்மி, நம்ம நாளைக்கு சந்திக்கலாம், அவன் ஓடி போயிருவான். இதுல வந்து மட்மி வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்பா, அவங்க அம்மா சமாதானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்பாவை. ஃபைனலா மட்மி ஆசைப்பட்ட மாதிரி கியூட்டா துருன்னு ரொமான்டிக்காலாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுல கொடுமை என்னன்னா அவங்க அப்பா தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மட்மிக்குன்னா சந்தோஷம். நெக்ஸ்ட் கட்ல காட்டிட்டு இருக்காங்க, அதாவது ஹாஃப் இருக்கான், அவன் போட்டோகிராஃபி பண்ணணும், அந்த இது படிக்கணும்னு ஆசை, விஸ்காம்லாம் படிக்கணும்னு ஆசை. இதை பத்தி தான் சார் பேசிட்டு இருக்காரு. நீங்க ஆள்கிட்ட முதல்ல இதை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும்போது ஆட்டமுடைய என்ட்ரி. அவன் வந்தோடனே என்ன மச்சான்னு கேட்கும்போது, முதல்ல நீ உன் வாழ்க்கையை பாருடான்னு ஆட்டமுக்கு அட்வைஸை போட்டுட்டு இருக்காங்க. உன்னோட மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இன்னுமே நீ டாக்டர் ஆகணும், இல்லைன்னா மெடிக்கல் லைன்ல போகணும், குக்கிங் லைன்ல போகணும்னா அதுக்கான மார்க் எடுக்கணும்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ சேர்மன் குரூப்பும் மறுபடியும் வந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த வாட்டி பியூட்டி அண்ட் த பீஸ்ட் சீரீஸ் இருக்குல்ல, அதான் போட போற நாடகமா, இதுல யார் பெர்ஃபார்ம் பண்ண போறதுன்னு கியூட்டான வில்லனா, ரொம்பவுமே கேவலமா கன்றாவியா இருக்கக்கூடிய நம்ம ஹாஃப்ன்றாங்க. ஏடா முதல்ல இதை யாரா சொன்னது, நிப்பாட்டுங்கடான்னு இருக்கும்போது, ஏய் ஆட்டம் நீயா காங் டாப் நீயான்னு கேட்டுட்டு இருக்கும்போது, அப்புறமா இல்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு போனோம், சூப்பரா நீ தான் பெர்ஃபார்ம் பண்ண போற அப்படின்னு இருக்காங்க. அப்போ மட்மி இருக்கால, அவ தனியா புலம்பிட்டு இருக்கேன், ஆளு இப்படி பண்ண போறானே, நான் என்ன ரோல் பண்ண போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு ஒருத்தி சொல்லுவாங்க, பாருடி இதுல லாஸ்டா முடியும் போது கிஸ்ஸிங் சீன் இருக்கு, டீப் கிஸ், சோ மரியாதையா நீ பெர்ஃபார்ம் பண்ணிக்கோ, இல்லன்னா வேற யாராவது போட்டு போறாங்க. நான் ஏற்கனவே ஆடிஷனுக்கு 2 பொண்ணுங்களை வச்சிருப்பாங்க. வேகமா மட்மி இடையில இறங்கி நானும் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும், நானும் ஆடிஷன்ல கலந்துக்குவேன்னு சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கவங்களா கரகோசத்தை எழுப்புங்கள் அப்படின்னு கைத்தட்டி முடிச்சுறாங்க. நெக்ஸ்ட் கட்லயே வந்துட்டு ரிஹர்சல் சீனு. அதாவது லைப்ரரியில என்ன நடக்கும்னா, அந்த பீஸ்ட் இருக்கார்ல, அவர் வந்து அந்த பியூட்டிக்கு புக்கு படிச்சு காட்டணும், அவருக்கு பிடிச்ச புக்கெல்லாம் காட்ட வேண்டிய சீன் நடந்துட்டு இருக்கோம். அப்ப மட்மி வருவா, அவ ஃப்ரெண்டு சொல்லுவா, இதான் ஸ்கிரிப்ட் பேப்பரு, நீ நல்லா பேசணும், லைப்ரரியில வந்துட்டு ஆளும் நீயும் இருப்பீங்கன்னு போது அப்ப ஜீனி வரும் அப்படின்னு. அடியே ஜீனி வந்து அது அலாடிண்டி, இல்லைன்னா வந்து 7 கேஸ்ட்ல ஏதோ இருக்கும்னு. அது வந்து வேற படம்டி, ஏண்டி உளறிக்கிட்டு இருக்க, நீ சொல்றது வந்து ஸ்னோக்குள்ள தேவதை இருக்க சீரீஸ் டி, நீ சொல்றது அது ரெண்டுமே கிடையாது, இது வேற கதை, உனக்கு ஸ்கிரிப்டே தெரியல, என்னடி பண்ண போற அப்படின்ட்டு டென்ஷனா வேற ஆகிட்டு இருக்க. அந்த பொண்ணு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா, அதாவது ஹாஃபோட ஆடிஷன் பண்றவ. நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து ஒன்னா பயணிக்கலாம், நீ ரொம்ப நல்ல மனிதர்னு கியூட்டா ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்து கண்ணுலயே கடுப்பாயிட்டு இருக்கவ, ஒரு பையன் எம்மா நில்லுமா மட்மின்னு கத்திக்கிட்டு இருக்கான் மணிக்கணக்கா. அது எதையுமே கண்டுக்கலையே. ஹாஃப், உனக்கு எவ்வளவு தைரியம் வந்தா நீ இப்பெல்லாம் பண்ணுவ, எப்ப பாரு நீ உன்னை மாதிரி ஒரு மோசமான மனுஷன் எல்லாம் பார்த்தது இல்லைன்னு. ஹாஃப் ஆர்வ கொள்ளரா, இது ஸ்கிரிப்ட்ல யாருக்கு இப்படி ஒரு டைலாக் நான் படிக்கவே இல்லையன்றப்பா. அடே ஸ்கிரிப்ட் டைலாக் இல்லடா, ஓன் டைலாக், அடிச்சு வாயை நகர்த்தி விட்டுருவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பொண்ணு கூட ஏன் முன்னாடி எவ்வளவு க்ளோசரா இருக்க அப்படிலாம் கத்திக்கிட்டு இருப்பாளா. இதை பார்த்த உடனே செலக்ட் பண்ற கமிட்டில இருந்து பொண்ணு, வா வா சூப்பர் மட்மி, நீ தான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு இருக்கா. மேம் என்ன சொல்றேங்கக்கா, இது எப்படிக்கா நல்லா இருக்கும்னு போது, ஸ்கிரிப்ட்ல இருக்க ஒரு டைலாகும் இல்லாட்டினாலும் உண்மையிலே பியூட்டியும் பீஸ்டும் சண்டை போட்டா இப்படிதான் இருக்கும். மட்மி நீ இந்த போட்ட ஃபைட்டுக்காகவே நீ செலக்ட் பண்றமானோனே ஹாஃப் வியர்டா ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த புள்ளையும் ஏடா ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு. மட்மிக்கு சொல்லவே வேணாம்.
வேண்டு பாத்துட்டு இருக்காங்க. ரைட்டு விடுங்கடா, இப்படிதான் நடக்கணும்னா இப்படிதானே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஹாஃப் யோசிச்சுட்டான். அடுத்த நாளே ரிஹர்சல், கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரணும் போல. மன்னி பதட்டமாவே இருந்துட்டு இருக்கா. இதை பார்த்து ஹாஃப் சொல்லுவான், இப்ப ஒண்ணும் கேட்டு போல, வேற யாரையாவது போட்டுக்கலாம், நீ ரிலாக்ஸ்டா இரு, கால் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்க. இல்ல நான் உன் கூட பெர்ஃபார்ம் பண்ண போறேன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு, மத்தபடி நான் எதுலயும் ஸ்ட்ரெஸ்டா எல்லாம் இல்லன்னு அவ சொல்ல. இது கேட்டவனே ஓகே நம்ம இப்ப டைலாக் பேசலாமான் இருக்க. ஹாஃபோட மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, அவன் சொல்லியே ஆகணும் இல்லையா, அவன் வேற ஒரு காலேஜ் போகணும்னு ஆசைப்படுறான்னு நினைக்கிறான் போல. அதை சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ 2 பேரும் பாத்துட்டு இருக்கும் போது, இந்த நட்சத்திரங்கள் உனக்காக நான் படிச்சதுன்னு சொல்லிட்டு ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடு வந்துட்டு கையை உயர்த்தி காட்டிட்டு இருப்பா. அந்த அருந்ததி பாக்குற போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பா. அப்ப ஹாஃப் சைட்ல இருந்து எந்த டைலாகும் வரல. இதை பார்த்தோன்னே சீனியர் டீம் திட்டுவாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இல்ல நான் டைலாக சரியா பாக்கல, நான் ஒரு வாட்டி பாத்துட்டு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருவான். பக்கத்துல போய் மறுபடியும் உட்காந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்ல நான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கேன்னு சொல்லி மைண்ட்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இது ஹாஃபுக்கு. இந்த டென்ஷனோட ஒரு வழியா நாடக மேடைக்க வந்தாச்சு. மேக்கப் ரூம்ல இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு அவ திருப்பி கேட்பா. இல்ல கொஞ்சம் நர்வஸா இருக்கேன்னு சொல்ல, ஒன்னும் கவலைப்படாத, பாத்துக்கிறேன், உன்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா சொல்லிட்டா அப்படின்னும் போது, நான் உன்கிட்ட ஏதாவது உண்மையை மறைச்சா நீ என்ன பண்ணுவ, அதை நீ சொல்லிட்டேன்னா தப்பு இல்ல, மறைக்கிறது தப்பு தானே, எதுனாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்காக இருக்கேன். அவனே அவனுக்கு கையெல்லாம் தந்தி அடிக்குமா, உடனே கையை இறுக்கி பிடிச்சிக்கிறா. என்ன ஆச்சு சொல்லு, எதுனாலும் பாத்துக்கலான்னு சிரிச்ச முகமா அவனையே கவனிச்சிட்டு இருக்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. மட்மி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி என்னால உன் காலேஜ்ல படிக்க முடியாது, நான் நிறைய காலேஜஸ் விசாரிச்சிட்டேன், விஸ்காம் வெளியில படிச்சாதான் நல்லா இருக்குமா, நீ இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்சா நல்லா இருக்காது, இன்னொன்னு நம்ம சொந்த ஊர்ல இருக்க போறது இல்ல, நான் பேங்காக் போலான்னு இருக்கேன்னு சொல்ல, ஓ மன்னிச்சிரு மட்மினோனே அவனுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. அவ கொஞ்சம் அழுத முகமா இருக்கா. ப்ளீஸ் மட்மி சாரின்னு அவ கையை இப்பயுமே பிடிச்சிக்கிட்டு, கவலையே படாத, ஒன்னும் கிடையாது, நான் உன்னை அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன், ப்ளீஸ் மட்மி, சாரி மட்மி, நான் இது வரைக்கும் உனக்காக எதுவும் பண்ணதில்ல, நான் செல்ஃபிஷ்னும் போதே நான் ஒரு நிமிஷம் போயிட்டு வரேன் மேக்கப் கலைக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிருவான். ஏன்னா அழுது மேக்கப் எல்லாம் போயிருக்கும்ல, ஃபுல்லா கலைச்சிட்டு போறதுக்கு தான் ரெஸ்ட் ரூம்ல அழுதுகிட்டே இருப்பா. உண்மையை சொல்லும் போது அவ பக்கத்துல நிறைய பேர் வராங்க போறாங்க, அவனா தனியாவே இருந்துட்டு இருக்கா. என்னடா நடக்குதுங்கன்னு அவளுக்கு ஒரே ஃபீலிங்ஸா இருக்கு. அவ மனசுக்குள்ள ஏதேதோ ஓடிட்டு இருக்கு, இந்த இடத்த விட்டு போயிடலாமான்ற மாதிரி கூட. இதுல குறிப்பா இப்ப டிராமா போடுறதுக்கான டைம் வந்துருச்சு. எல்லாரும் தேடுறாங்க, மண்மியை காணவே காணா, எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஹாஃப் அப்ப சொல்லுவான், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், அவளை ஹர்ட் பண்ணிட்டேன், அதனாலதான் அவ போயிட்டான் போது, மறுபடியும் சொல்லிடாதீங்க, நர்வஸ் ஆயிட்டு அவ இந்த இடத்த விட்டு ஓடிட்டான்ட்டு இருக்கும் போதே, இல்ல நான் போய் கூட்டிட்டு வரேன்னு போவான் ஹாஃப். அப்ப அவ வந்துருவா, நான் ரெஸ்ட் ரூம்ல கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன தெரியுமா நடக்கும், வேகமா அவ வந்துட்டு சொல்லுவா, கவலையே படாத, நம்ம இப்ப ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண போறோம், உனக்கு நான் துணையா இருக்கேன், அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பையன், கரியர் தான் முக்கியம்னு அவ சொல்லுவாளா. உண்மையிலேயே உன் கரியரை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு மன்மி, ஆனா எல்லா நேரத்துலயும் நான் அப்படி வந்துட்டு இருக்க முடியாது இல்லையா, கோச்சுக்காக நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், உனக்கு ப்ராமிஸ் பண்றேன்லாம் பேசி வச்சிடறாங்க. இப்போ டிராமா போட்டுறாங்க. எல்லாரும் ஸ்டேஜுக்கு வந்து உட்காந்து முடிச்சுட்டு பார்த்தோம்னா, எங்கடா பொண்ணையும் பையனையும் காணான்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து நோட்டிபிகேஷன் மாதிரி வரிசையா சொல்லிட்டு இருப்பாங்க அனௌன்ஸ்மெண்ட்ல. இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாள், இன்னைக்கான நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு திமிர் பிடிச்ச அரசன் இருப்பான், அவனுக்கு ஒரு சாபம் கிடைக்குது, அதனால பீஸ்டா மாறான்னு போது கரெக்டா மட்மி போட்டு அடிச்சதுல இருந்து அவங்க ஃபைட் சீன் எல்லாமே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். இன்னொரு பக்கம் அவனோட வாழ்க்கையில ஒரு தேவதையுடைய என்ட்ரி, அன்புனா என்ன, பாசம்னா என்ன, இவ்வளவு நாள் வந்து எலக்ட்ரிக்கல் சுடுகாடா இருந்தவன் இப்ப பாக்குறதுக்கு ஈக்காடு தாங்கள் பறவைகள் சரணாலயம் மாதிரி மாறிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, மண்மி அவனோட வாழ்க்கையில வந்தது, அவங்க ஃபர்ஸ்ட் மீட் எல்லாத்தையும் இப்படி வீடியோவா போட்டுட்டே இருக்காங்க. ஒரு வழியா அவன் கடைசி தருவாயில 2 பேரும் சேர்றாங்கன்னு சொல்லிட்டு லிப்லாக் அடிச்சுக்கிறாங்க. லிப்லாக் அடிக்கிறத பார்த்துட்டு அங்கிட்ட ஆட்டம்னா, மச்சா வா மச்சா வேற மாதிரி பங்குன்னு காங்டாப் எல்லாரும் வேற லெவல்ல பண்ணிட்டானுங்களான் இருக்க. ஸ்கிரீன் 3 நாளும் 2 பேரும் கிஸ் அடிச்சுட்டே இருக்காங்க. இங்க பாரு, எந்த சூழ்நிலையிலயும் உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன், உனக்கு நான் துணையா இருப்பேன், எந்த சூழ்நிலையிலயும் நீ மட்டும்தான் எனக்கு சொந்தமான ஒருத்தி அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா மறுபடியும் கிஸ் அடிச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ப்ராப்பரான லவர்ஸா சேர்ந்துட்டு தான் நம்ம கண்ணு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த இயரோட கம்ப்ளீஷன் அப்படின்றது இவங்களோட கிஸ்ஸோட முடிஞ்சிருச்சு. அதோட ஃபயர் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு, வானவேடிக்கை எல்லாம் பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நெக்ஸ்ட் கட்லயே ஒரு விஷயம் காட்டுவாங்க, ஃபன்னி மொமெண்டா இருக்கும். என்னன்னா, ஹாஃப் மண்மியும் சாப்பிட்றதுக்கு 2 பேர் வெளியில போலான் இருக்கும்போது அவனோட போன்ல ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு எனக்கு பர்சனல் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சமாளிச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு ஓடி போயிருவான். என்ன எதுக்குன்னு சொல்லாமே போயிட்டான்ட்டு ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருப்பா. எப்பயுமே எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவான்னு போது, அவனுக்கு வேற கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாண்டி, ஆளு எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான்னு சொல்லும் போதே, ஹாஃப் இருக்கான்ல வேற யாரோ ஒரு பொண்ணோட நின்றுட்டு இருக்கான். ஏதாவது அட்ரஸ் கேட்க வந்திருப்பானோன்னு பார்க்கும்போது கார கதவெல்லாம் திறந்து உள்ள போறதை பார்த்துட்டு அப்படி இருக்காதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போதே இவ பின்னாடி ஓடுன்னு ஓடிட்டு இருக்கா. ஏன்டா இசுக்கு எவ்வளவு தைரியம் தான் இப்படி ஏமாத்துவா அப்படின்ற மாதிரி காருக்கு நடுவுல வந்து நின்றுட்டு இருக்கும் போது, எனக்கு துரோகம் பண்றியா, வேற ஒரு பொண்ணோட சுத்திரியான்னு கார் அடிப்பாளா. இப்ப ஜிஎம்டி டிரைவிங் ஸ்கூல்னு போட்டிருக்கும் போது, இந்த அக்கா தான் வந்து கிஜு, இவங்க தான் எனக்கு டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டரா இருக்காரு, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா நீ எனக்கு பெரிய ஷாக் கொடுத்துட்ட மட்மி. உண்மையே சொல்லணும்னா அடிக்கடி இனிமே லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல தான் நம்ம 2 பேரும் இருக்க போறோம்ன்றனால கார் ஓட்ட பழகிட்டு இருந்தேன்.
நீ அதுங்களாட்டி இப்படி கியூட்டா பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்றதுன்னு சாரி அப்படின்றவாங்க. ஆக மொத்தம் அந்த அக்கா உள்ள போயிருவாங்க, லவ்வர்ஸ்க்கு இடையில நம்ம வரக்கூடாது அப்படின்ட்டுன்னு. இன்னொரு சைடு இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோம்னா, கிராஜுவேஷன் டே தாங்க. எல்லாரும் வரிசையா வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஆட்டமோட அம்மா, காங்டோப்போட அம்மா, அதுக்கப்புறமா மண்மிலாம் ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. இதுல ஹாஃப காட்டவே மாட்டாங்க. கிராஜுவேஷன் ஃபங்ஷனுக்காக எல்லாருமே தயாரா இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கான அந்த இன்ட்ரோ கொடுக்கறது, ஒண்ணா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வர செல்ஃபி வரிசையா எடுத்துட்டு இருக்காங்க. மண்மினா ரொம்ப கியூட்டா இருக்கா. அப்புறம் என்ன, இப்ப கார் ஓட்டி பழகியாச்சுல்ல, மட்மிய கூப்பிடுறதுக்காக வந்திருக்கான். அழகா கார் கதவை திறந்து விட்டு உள்ள போங்க மேடம் அப்படின்ட்டுன்னு இவனும் உள்ள வரான். ஒரு ஜப்பான் மிக்ஸ்டு பொண்ணோட இன்னைக்கு நான் நல்லா ஊர் சுத்த போறேனோனே, ஓகே நம்ம 2 பேரும் போலான்னும் போதே கார் ஸ்டார்ட் ஆகல. என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கியரை ஒழுங்காவே போடலன்னு இருக்க. சிரிச்சுக்கிட்டே கார் ஓட்டிட்டே போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் செல்ஃபி எடுக்கிறது என்ன, அழகான கோல்டன் ஃபிஷ் மீன் தொட்டியை பாக்குறது என்ன, ரோட்ல தனியா அந்த ஈசிஆர்ல டிராவல் பண்ற மாதிரி ரொமான்ஸ் பண்றது என்னன்னு போயிட்டு இருக்காங்க. ஏன் ப்ராப்பரா குட்டி குட்டியா கார் ஓட்டிட்டு இருக்கான். அப்புறம் நிறைய போட்டோஸ் எடுக்கிறாங்க. ஜாலியா ரோலர் ஸ்கூட்டர் இருக்குல்ல, அதுலலாம் என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கேட் ஷூலாம் போட்டுட்டு. அடுத்து அந்த ஆட்டமும் டாங்கராக்கும் வெளியில போயிருப்பாங்க. அந்த ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்திலயுமே 2 பேரும் தனியா நடந்து போயிட்டு இவங்களுக்குடைய விஷ் இருக்கும்ல, அதெல்லாம் எழுதி வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா இன்னைக்கான நாள் ரொம்ப ரொமான்டிக்கா போச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு என்ன விட பிணக்காரி யாருமே இல்லைன்னு மறுபடியும் சொல்லிட்டு இருக்கா. சரி காருக்குள்ள உட்காரு, இன்னும் உனக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன்னு காரை ஓட்டுவான். மறுபடியும் கியரை மாத்தி போட்டா அதெல்லாம் கிடையாது. கார்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் போல, என்னாச்சுன்னே தெரியல மட்மி, சாரி ஏதோ ஒண்ணு உள்ள உடஞ்சிருக்கும் போல அப்படின்னும் போது, கவலைப்படாத பாத்துக்கலாம் அப்படின்னு அவ சொல்றா. இங்க பாரு, இவ்வளவு நேரம் நமக்கு இடையில எவ்வளவு ஹாப்பினஸ் போச்சு. அப்படி இருக்கும்போது முக்கியமான ஃபன்னி மூமெண்ட் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும்ல. தள்ளு மட்மி தள்ளு அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து இப்ப தள்ள போறாங்க. அவன் மட்டும் தனியா தள்ள ட்ரை பண்றான். அவனால முடியவே இல்லை. அப்போ ப்ராப்ளத்தை மட்டும் இல்ல, சந்தோஷத்தை மட்டும் இல்ல, எல்லாத்தையுமே ஒன்னா ஷேர் பண்ணிக்கலாம்னு பாலத்துக்கு 2ம் சேர்ந்து தள்ளிக்கிட்டே வந்துட்டு இருக்குங்க. ஒய் ஹொய்யா ஹொய் ஹொய்யா அப்படின்ற மாதிரிதான் தள்ளு தள்ளு தள்ளு, இறங்க 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 அப்படின்னு தள்ளி முடிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தனியா இன்னொரு ஒரு இடத்துல நின்றுட்டு, இந்த பிளேஸ் சூப்பரா இருக்குல்ல, சீனரிலாம் அழகா இருக்கு, சாரி மண்மி அப்படின்னு அவ பேசும்போது அவன் சொல்லுவான், இங்க பாரு கார் இந்த இடத்துக்கு வந்தனால தான் நீயும் நானும் தனியா அந்த இடத்துல நின்று பார்த்து சிரிச்சிட்டு இருக்கோம், சீனரி சூப்பரா இருக்குடா அப்படின்ட்டு இருக்கும்போது, ஓகே ஓகே ஒண்ணுமே கிடையாதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கைப்பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மட்மி எட்டி அவனுக்கு கிஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே வெக்கப்பட்டு இருக்காங்க. அழகா அவங்களுக்குள்ள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆக மொத்தம் அவங்களோட காதலே இவ்வளவு கியூட்டான மொமெண்டா தான் இருக்கு. சரி இப்படியே போயிட்டு இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து என்ன, எல்லாரும் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கதான். அதாவது எக்ஸாம் ரிசல்ட்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிச்சிருப்பாங்க. எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ என்ன ஆகுனா, ரிசல்ட் பாக்குறதுக்காக ஹாஃபும் மட்மியுமே காங்டா பாட்டமோட இணைஞ்சிருப்பாங்க. அவன் என்னன்னா ரிசல்ட் என்னால பார்க்க முடியலன்னும் போது மட்மிக்கும் கிடைச்சிருது, ஹாஃபுக்கும் கிடைச்சிருது. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா ஆட்டம் காங்டாப்னு எல்லாருக்கும் அவங்க ஆசைப்பட்ட டிகிரி, அதாவது படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருது. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டமுக்குன்னா சந்தோஷம் தாங்கல. இப்ப மட்மியும் ஹாஃபும் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க, அவங்க கூட இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ஆட்டமும் காங்டாப்பும் அவங்கள பத்தி அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஃபைனலா ஸ்கூலோட எண்டுக்கு வந்தாச்சு. ஜென்ரலா தாய், ஜப்பான், கொரியாலலாம் அவங்க படிக்கிற ஸ்கூல்ல இப்படி சொல்றாங்க. இது உண்மையா பொய்யான்லாம் தெரியல. ஒரு மரத்துக்கு அடியில அவங்களோட மெமரிஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ பாத்தீங்கன்னா மண்மி அவளோட ரப்பரை வைக்கிறது, அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையும் வைக்கிறது எல்லாத்தையுமே அழகா நட்டு வைக்கிறாங்க. ஹாஃபும் மட்மியும் சேர்ந்துட்டாங்க. ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கான மெமரிஸ் கிடைச்சிருச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மட்மி ஹாஃபோட பேர் எப்படி இருக்கு? உங்களுக்கு என்ன போர்ஷன் அவங்களோட இந்த லவ்ல பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.